All right. Okay, guys. So நான் இப்ப இந்த விஷயத்துக்குள்ள லைக் கவனிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் பட் ஆக ஷோர்ட்டா லைக் சிம்பிளி லைக் ஒரு ஒரு ஸ்லைட்ல நான் ஜஸ்ட் எழுதி முதல் விளங்கப்படுத்துறேன் என்ன விஷயம்னு சொல்லி என்னன்னு சொன்னா சம் ஆஃப் த பீப்புள் புதுசா ஜாயின் பண்ணி இருக்காங்க ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தெம் ஆல்சோ லைக் என்ன லைக் இந்த மேர்ன் ஸ்டேக்னா என்னன்னு சொல்லி பட் கணக்கு டைம் எடுத்து கேளாது ஸோ தட்ஸ் வை லைக் நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொண்டு போறேன் அண்ட் இந்த மிடில் ஆஃப் த செஷன் or in the middle of the course like if then any issues like just let me know right okay so அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துக்கலாம் ரைட் ஸோ அதுக்கேற்ற விஷயங்களை நாம கதைச்சு கொண்டிருக்கலாம் ரைட் ஸோ இப்போ just opening the session so I hope you are seeing my screen and hearing the voice clearly like okay so if there are any issues just let me know right regarding that matters in screen sharing or voice concept அல்லது ஏதாவது நான் படிப்பிக்கிற விஷயங்கள் ஏதாவது issues இருந்தா just um, unmute your mic like then அதுக்கு பிறகு என்கிட்ட கேளுங்க அப்படி இல்லாட்டி just put on the message என்ன சொல்றது meantime on the class like I will go through the messages also then I will give a responses for the respective things right so அதனால அது worry பண்ண வேணாம் பட் இந்த கன்செப்ட்ல போகலாம் பட் உங்களோட மைக் அண்ட் இது விஷயங்களை செக் பண்ணிட்டு என்ன ஏதாவது இஷ்யூஸ்னா ஜஸ்ட் லெட் மீ நோ ரைட் ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஸோ இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரியாக்ட் ஸோ முதலாவது விஷயம் மேர்னண்டா என்ன ஸோ மேர்ன்ற ஒரு விஷயம் ஸோ இந்த கிளாஸுக்குள்ள புதுசா வந்தாக்களுக்கும் மேபி லைக் அது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும் தெரிஞ்சு வந்திருக்கிறாங்களும் இருப்பீங்க லைக் ஓகே ட்ரெண்ட்ல இது இருக்கு ஸோ இதை நாம ஒருக்கா படிச்சு வச்சா பெட்டர் அப்படின்ட்டு இருக்கிறாங்களும் இருப்பீங்க அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபீல்டில் இருக்கிறாங்களும் இருப்பீங்க கோர்ஸ் ரைட் பட் த திங் இஸ் ஆக்சுவலி மேர்ன்ன்றது ஸோ மேர்ன் நாம சொல்லுவோம் ஸோ மேர்ன்ன்றது இட்ஸ் லைக் மோங்கோ டிபி அண்ட் தென் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் இட்ஸ் அ மிடில் வேர் நாம் இதெல்லாம் கதைப்போம் ஒரு கிளாஸ்ல கதைப்போம் டோன்ட் வரி அபவுட் தட் பட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அண்ட் தென் அதுக்கு பிறகு வந்து நாம கதைக்க போற விஷயம் லைக் ரியாக்ட் ஜேஎஸ் ஆக்சுவலி இட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ரைட் தென் நோட் ஜேஎஸ் ஸோ காமன்லி சேயிங் லைக் எல்லாமே இங்க என்ன ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஆஸ் வெல் ஆஸ் இது ஜேஎஸ்ஆன் so JSON and so so JavaScript object notation so commonly generally if you are saying like all of the things are using the same technology JavaScript so JavaScript and ஒரு விஷயத்தை பேசிக்கா காமனா வச்சுக்கொண்டு நாங்களுக்குள்ள லைக் அதே டெக்னாலஜியை பயன்படுத்தியே இருக்கக்கூடிய அப்டேட்டட் கன்செப்டுகள் தான் இந்த டெக்னாலஜியை ஒன்றுக்கு மேல ஒன்று அடிக்கணும் அதைத்தான் நாம என்ன சொல்றோம் உண்மையிலேயே ஸ்டெக் ஸோ ஸ்டெக்னா உண்மையிலே மீனிங் என்ன ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறது ஸோ டெக்னாலஜிக்கல் ஸ்டெக் நாம வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கிறோம் ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கிற எங்களுக்கு பேசிக்காக எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு டெக்னாலஜிக்கல் ஸ்டெக் தெரிஞ்சுக்கணும் ஃபுல் ஸ்டெக் தட்ஸ் மீன் லைக் ஃபுல் ஸ்டெக்ன்றது மீனிங் இதுதான் ஸோ அப்போ பேசிக்காக ஒரு ஃபுல் ஸ்டெக் தெரிஞ்சிருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கணக்க ஸ்டெக்குகள் டெக்னாலஜிக்கல் ஸ்டெக்குகள் இருக்கு இந்த ஸ்டெக்ல நாம மெயினானதை நாம இப்போ மேர்ன் சொல்றோம் அதே மாதிரி மீன் இருக்குன்னு MEAN மீன் அதே மாதிரி ஸோ இதுலயே MongoDB Express பட் த ஃப்ரண்ட் end will be என்ன சொல்றது டிஃபர் ஒன் லைக் React Angular Vue ஸோ தட்ஸ் திங் ரைட் ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் ரியாக்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது லைக் ஆங்குலர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது லைக் வைஸ் பிஃபோர் லைக் என்ன சொல்றது வியூன்ற ஒரு விஷயம் ஸோ திஸ் ஆர் திங்ஸ் லைக் இதுல நாம ஏதோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்த போறோம் as well as the middle layer வந்து எக்ஸ்பிரஸ் தான் இருக்க போது அண்ட் எம்ன்றது மொங்கோவா இருக்கும் அண்ட் ஆல்சோ லைக் பேக்கெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை நாம இங்க வந்து ஒன்றுலேயே செய்ய போறோம் இட்ஸ் லைக் நோட் ஜேஎஸ் ஆல்சோ டிபின்றது இது அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப இதுல இப்படி ஒரு ஸ்டெப் இதே விஷயத்த நாம வந்து லாராவெல்ல செய்யறோம் லாராவெல்ல வச்சு லம் ஸ்டெக்குகள் செய்யறோம் அதே மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது இது இல்லாட்டி நாம ஆங்குலரும் இட்ஸ் லைக் ஸ்ப்ரிங் பூட்டும் செய்யறோம் ஒவ்வொரு கான்செப்டுகளை நாம டெக்னாலஜி ஸ்டெக் கொண்டு போறோம் அந்த வகையில எங்கட டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து மேர்ன்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுது ஸோ மேர்ன்ல முதலாவது ஸ்டெப் நாங்க படிக்க போற விஷயம் வந்து ரியாக்ட் ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொன்னா சிம்பிள் ஒன் லைக் HTML கன்செப்ட் CSS கன்செப்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கன்செப்ட் தெரிஞ்சிருந்தால் பெட்டர் பட் எனக்கு சுத்தமா தெரியாண்டா அதை பார்க்கறது இட் வில் பி அ பெட்டர் திங் லைக் டு லேர்ன் திஸ்
கைண்ட் ஆஃப் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் லேர்ன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் கட்டாயமாக தேவை, கட்டாயமாக தேவை தான். பட் ஒரு ஃபுல்லி கான்செப்ட்ல இல்ல. HTML ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்றது எப்படி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, டேக் என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஐடியாவும் ஆஸ் வெல் as இங்க சிஎஸ்எஸ்ன்றதை நேரடியாக யூஸ் பண்ணலாம். பட் நாம மெட்டீரியல் யூஐ என்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். மெட்டீரியல் யூஐ சொல்லி. ஸோ சிஎஸ்எஸ்க்கு நாம இங்க யூஸ் பண்ண போற ஒரு ஃப்ரேம் ஒர்க் மெட்டீரியல் யூஐ. ஸோ மெட்டீரியல் யூஐ என்ற கான்செப்ட். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நீங்க ரியாக்ட், ரைட்? ஸோ தட்ஸ் திங். ஸோ இங்க வந்து எல்லாமே ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் சொல்லுவோம். அதை வந்து RFC என்று சொல்லுவோம், ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ். ஸோ இப்படி கம்போனண்டா மொடியுலாரிட்டி கான்செப்ட்ல நாம ஒவ்வொரு எலிமெண்ட்டை வச்சு நாம இட்ஸ் லைக் டிசைன் பண்ண போறோம். ஸோ அதனாலதான் நாம வந்து இதை இன்னொரு விதமாக சொல்றோம். இட்ஸ் லைக் சிங்கிள் பேஜ் சைட்ஸ் அல்லது அப்னு சொல்லுவோம். உண்மை அப் தான், சிங்கிள் பேஜ் அப். கணக்கு பேர் சிங்கிள் பேஜ் அப்னா அப்படியும் சில பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொன்னா இட்ஸ் லைக் நாம வெப் பேஜ் ஒன்று வருது, இதுலயே மேல ஹோம், அபவுட் அஸ், இட்ஸ் லைக் திருப்ப கண்டாக்ட் அஸ், கேலரி என்ற ஒரு மெனு வருது. தென் அப்ப இதுலயே ஹோம் பேஜ் வரும், திருப்ப இதுலயே கேலரி வரும், திருப்ப இதுலயே வாட் இஸ் தட் கால்ட் லைக் இது அபவுட் அஸ் பேஜஸ் வரும். தென் இதுலயே ஒரு பேஜ்லயே ஃபுல் பேஜ் செஞ்சிடுவோம். அப்ப இது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட், ஒவ்வொரு செக்ஷன்ஸ் அல்லது இப்ப செக்ஷன் சொல்றோம், செக்ஷன் அல்லது நாம டிவிஷன் சொல்லுவோம். அந்த டைம் அப்பத்தைய காலத்துல ஃப்ரேம் சொல்லுவோம். ஸோ இந்த விஷயத்தை தான் நாம வந்து சிங்கிள் பேஜ் அப்போ அப்படின்னு இல்ல, இட்ஸ் அ சிங்கிள் பேஜ் வெப்சைட். இட்ஸ் அ சிங்கிள் பேஜ் வெப்சைட். பட் சிங்கிள் பேஜ் அப் பண்றது உண்மையிலேயே மொடியூல்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துல எழுதப்பட்டிருக்கும். பட் அதெல்லாம் ஒன்று வந்து ஒரு ஆப்ல ஒரு பேஜ்ல நாம என்ன சொல்றது கம்பைன் பண்ண போறோம். ஸோ தட்ஸ் உண்மையிலே ஆக்சுவலி அதுதான் சிங்கிள் பேஜ். வேற வேற இடத்துல எழுதப்பட்டு கொண்டு வந்து போறது இல்லையா. நாம ஒரே பேஜ்ல டிவிஷனா பிரிச்சு செக்ஷனா பிரிச்சு எழுதுறத நாம உண்மையா அப்படி சொல்ல இல்லைன்னா நம்ம அப்படி சொல்லி பழகிட்டோம். சில பேர் அப்படி எழுதி பழகிருப்பீங்க, சொல்லி பழகிருப்பீங்க. பட் திஸ் இஸ் த திங். ஸோ விஷயம் இதுதான். அப்ப பேசிக்கா அந்த வகையில நாம மேர்ன் ஸ்டைக்கா கொண்டு வரோம். ஏன் நாம அப்டேட் ஆகி கொண்டு போகணும்? ஏன் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் செய்யற விஷயத்துல அட்வான்ஸா ரியாக்டா செய்யறோம்டா, ஏன் நாம அதை மெனக்கட்டு திருப்ப அடுத்த விஷயமா செய்யறோம்னு சொன்னா 3 விஷயம் மெயினானது. சிம்பிள். ஆரம்பத்துல என்னடா இத்தனை ப்ரொசீஜர் இருக்கு, இத்தனை விஷயத்த கிரியேட் பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்கான்னு சொன்னாலும் உண்மையான கன்செப்ட் சிம்பிள் என்றது அர்த்தம் வந்து அதோட ஸ்ட்ரக்சர், ஈஸி ஹேண்டிலிங் அண்ட் ரீயூசபிலிட்டி. மெயினான விஷயம் ரீயூசபிள் ஃபங்க்ஷன் கம்போனன்ட்ஸ். தட்ஸ் திங். ரெண்டாவது செக்யூரிட்டி. ஸோ தட்ஸ் திங், ரைட்? செக்யூரிட்டின்ற ஒரு விஷயம் நாம வந்து ஒவ்வொரு பாத் வந்து அது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்போது கட்டாயம் தெரியும். பட் செக்யூரிட்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கதைக்கிறதா இருந்தா கணக்கு ஒத்தன்டிகேஷன் இருக்கு, ஒத்தரைசேஷன் இருக்கு, யூ நோ தட், ரைட்? செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் விஷயத்தை நம்ம கதைப்போம் இல்லையா. ஸோ தட்ஸ் திங். அடுத்த விஷயம் போர்ட்டபிள். ஆனா உண்மையிலேயே இதை நான் போர்ட்டபிள் சொல்ல மாட்டேன் என்னுடைய இதுல. லைக் என்னன்னு சொன்னா இட்ஸ் லைக் ஒரு ஆப், ஒரு ரியாக்ட் ஆப்பை நாம கிரியேட் பண்றதா இருந்தா, ஒரு ஒரு பேசிக் ஆப்பை நாம ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்றதா இருந்தா எனக்கு தெரிஞ்சு 200 to 300 MB டவுன்லோட் பண்ணணும் பேசிக்காவே ஒரு ஆப்புக்கு. ஒரு ரியாக்ட் ஆப்புக்கு நான் பேசிக்கானு சொல்லுது இட்ஸ் லைக் கொண்டு வரதா இருந்தா 200. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள்ன்ற ஒரு விஷயத்த நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரியாக்டுக்கு பிசினஸ் சொல்ல மாட்டேன். போர்ட்டபிள்னா என்ன, கொண்டு செல்லக்கூடிய. ஸோ மீனிங் அதுதான். ஸோ போர்ட்டபிள்ன்ற மீனிங் வந்து ஜாவாக்கு தான் உண்மையில பொருந்தும். என்னடா சைஸ், என்னதான் கோடிங் பெருசா 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 இருந்தாலும் சைஸ் என்ன இருக்கு. பட் இங்க எனக்கு அப்படி சொல்ல தோன்றதில்லை. என்னன்னு சொன்னா இட்ஸ் லைக் ரியாக்ட் ஆப்புகள் கிரியேட் பண்ணும்போது 300-400 MB வேணும் முதலாவதாவே. லாஸ்ட் கிளாஸ்ல கூட ஒரு கன்ஃபிளிக்ஸ் நடந்தது, லைக் டவுன்லோடிங் பெரிய விஷயம். நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தா, நல்ல நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாலும் இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபைல டெவலப் பண்ணது கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கு. ஏன்னு சொன்னா இட்ஸ் லைக் அந்த பார்ட் அரேஞ்ச்மெண்ட், ஃபைல் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கான அந்த ரீடிங் ரைட்டிங் ஸ்பீட் வந்து கூடி குறையும். அதனால நார்மல் டவுன்லோட் ஸ்பீட் கூடவா இருந்தா கூடவே உங்களுக்கு ரியாக்ட் ஆப்புகள் சில நேரம் லேட் ஆகும், சில நேரம் வரும். அண்ட் ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணும்போது இருக்கிற டைம் கூட. ஸோ தட்ஸ் திங். என்ன பொறுத்த அது ஒரு 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 ட்ரோபேக் தான் சொல்ல போனா, ரைட்? இப்போ நாம இந்த ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றது, ரியாக்ட் ஆப் ரன் பண்றது, ரியாக்ட் ஆப்ல மோடிஃபிகேஷன்ஸ் என்ற விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இன்றைக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் முதல் விஷயம் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ன்றதுக்காக. அண்ட் தென் அதன் கமைவா நான் ஒவ்வொரு விஷயமா கதைச்சு விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். அண்ட் முதல் ஒரு ரியாக்ட் ஆப்பை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஒரு ரியாக்ட் ஆப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டு தென் அதுக்கு பிறகு விஷயம் ஏன்னா உண்மையிலே லாஸ்ட் கிளாஸ் அதை தொடங்க நினைச்சிட்டு கடைசியில் ரியாக்ட் ஆப் ரன் பண்ணவும் இல்லை, கிளியர் பண்ணவும் இல்லை. கணக்கு பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் எதுவுமே செஞ்சு கொள்ள முடியல அந்த டைம். ரியலி சாரி ஃபார் தட். பட் ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தட். ஸோ அதனால முதல்ல ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிடுவோம். தென் ஐ வில் ஸ்விட்ச் டு த கைண்ட் ஆஃப் doubt clearing sessions as well as the technological problem sorting, right? So I'm just opening the PC, like so here I'm just opening the location, like whatever we want, like wherever we want.
ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் அகாடமிக் ப்ராக்டிகல்ஸ் என்ற ஒரு ஃபோல்டரில் வச்சிருக்கேன். MERN full stack டெவலப்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான். So this is the place where we are going to like serve all the files, all the apps regarding the methods. Like, so அப்ப என்ன விஷயம் சொன்னா, இப்ப இந்த Focus Academy practicals MERN full stack, this is my location. Like, but you can serve your file wherever you want, right? Okay, so இதுல ஒரு இஷ்யூ இல்லை. லைக் நான் ஒரு பார்ட்டிஷன் தனியாக கிரியேட் பண்ணிக்கிறது. லைக், ஸோ அகாடமியில் வந்து எனக்கு இந்த ஒரு பார்ட்டிஷன் நான் தனியாக வச்சிருக்கேன். But if you want to serve the file in the desktop, that would be better. Like, okay, fine, right? சரிதான், ஒரு விஷயம் இல்லை. You can just click on the 100 plus shift plus n new folder, and then you can put a name like whatever you want, like MERN stack or something. Like MERN-க்குள்ள நீங்க போறீங்க, then இதுல நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க, ரைட்? ஓகே, ரைட், இட்ஸ் ஆல் ஃபைன். பட் ஒரு இஷ்யூ இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். என்ன இஷ்யூன்னு சொன்னா, இப்போ இப்படி டெஸ்க்டாப்ல நீங்க இப்படி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்றதுலயோ அல்லது வேற நீங்க ஜஸ்ட் இப்போதைக்கு டெம்பரரி அதில் போடுவோம் அப்படின்னு நினைச்சோ நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணினீங்களா இருந்தா, இந்த ஃபோல்டர் கிரியேட் ப்ராஜெக்ட் கிளியர் பண்றீங்களா இருந்தா, இந்த ப்ராஜெக்ட் கிளியர் பண்ற இந்த கிரியேட் பண்ற இந்த ஃபைல் இங்க போய் இது அரேஞ்ச் ஆயிரும். லைக் இந்த ஆப்புக்குரிய இந்த சோர்ஸ் ஃபைல் எல்லாம் இதுல அரேஞ்ச் ஆயிரும். பட் இதை திருப்ப நீங்க காப்பி பண்ணி வேற லொகேஷனுக்கு மாற்றும் போது சில பேருக்கு ஒர்க் அவுட்டா சீக்கிரமே முடிஞ்சது, சில பேருக்கு சீக்கிரம் முடியாது, சில பேருக்கு டைம் எடுக்கும், சில பேருக்கு கொலாப்ஸ் ஆகும். ஏனென்றால் ஒவ்வொரு பேக்கேஜ் ஃபைலா அந்த அரேஞ்ச் பண்ணி தான் மூவ் ஆக முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 2-3 வீடியோஸை மூவ் பண்ற மாதிரி மூவ் ஆகாது. இட்ஸ் நாட் அ சேம் மீடியா சேம் ஆஸ் என்னவா என்ன சொல்றது ப்ரீவியஸ் மெத்தட்ஸ். லைக் நாம வளமையா போட்டோஸோ இந்த ஆடியோ வீடியோஸ் இந்த ஃபைல்கள் யூஸ் பண்ற மாதிரி இந்த 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 ரியாக்ட் ஆப்புகள் இந்த மாதிரி ஆப்புகளை கொண்டு வந்து நம்ம மூவ் பண்ணிட முடியாது. அது ஒரு நம்ம தெரிஞ்சே லைக் டைம் கன்சம்ஷன் செய்யற மாதிரி, லைக் அந்த டைம் வேஸ்டிங்கை வந்து செய்ய வேணாம். அதனால நீங்க உங்களுக்கு ப்ரீ டிஃபைனா நீங்க ஒரு ஃபோல்டரை வச்சுக்கொள்ளுங்க. தட் வுட் பி பெட்டர் டு மெயின்டைன் ஆல் த ஸ்டப்ஸ் ரிகார்டிங் திஸ் கோர்சஸ் as well as you can practice, right, whenever you want. So that's the thing. So அதனால I would suggest to like create a specific folder in order to practice your all the stuffs, right, from the classes. So நான் வந்து இப்போ இங்க ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் ஒரு லொகேஷன் எடுத்து வச்சிருக்கேன். தென் இந்த இடத்துல தான் நான் ஆப் கிரியேட் பண்ண போறேன், இந்த இடத்துல ஆப் கிரியேட் பண்ண போறேன், ரைட்? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒன் பை ஒன்னா நான் போறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் த பாத். லைக் இந்த பாத்ல நான் சிஎம்டி என்று அடிக்கலாம். ஸோ சிஎம்டி அடிச்சா சிஎம்டிக்குரிய ஃபைல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ சிஎம்டியில் அந்த லொகேஷன் இருக்கு, யூ கேன் சி தட், ரைட்? ஸோ இந்த லொகேஷன்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஓப்பன் த கோட், விஷுவல் கோட். ஸோ கோட் ஸ்பேஸ் டாட், கோட் ஸ்பேஸ் டாட் என்ற ஒரு விஷயத்தை செய்ய போறோம். லைக் இது என்னதுக்கு என்ன, நம்ம விஷுவல் ஸ்டுடியோ தான் எங்களோட இப்போ எடிட்டரா யூஸ் பண்ண போறோம், யூ நோ தட். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்றது that is kind of one of the best editor for the codings, like so we can use some kind of plugins as well. So அதனால விஷுவல் கோட் ஓகே. பட் லேர்னிங் மூட்ல நான் உண்மையிலேயே நோட்பேட் பிளஸ் பிளஸ் தான் யூஸ் பண்ணி கொடுப்பேன் மற்ற லாங்குவேஜஸ்க்கு. பட் இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் திங்ஸுக்கு வந்து விஷுவல் கோட் இஸ் த பெஸ்ட் ஒன், ரைட்? ஓகே, ஸோ கோட் டாட் ஜஸ்ட் என்டரிங் இட். ஸோ விஷுவல் கோட் என்ற விஷயம் ஓப்பன் ஆகும், யூ நோ தட். ஓகே, ஸோ விஷயம் சொன்னா யா, ஸோ ஃபைன். என்னன்னு சொன்னா இப்போ எங்களுக்கு இந்த MERN full stack என்ற ஒரு விஷயத்துல இருக்கு, ரைட்? ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா பேசிக்கான கன்செப்ட் தான். இப்போ உங்களுக்கு இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கன்செப்ட் என்னன்னு சொன்னா, ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்றதுல ஜஸ்ட் ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணா இப்படி தான் வரப்போகுது. அந்த வெல்கம் டேப்போட உங்களுக்கு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வரப்போகுது, ரைட்? தட்ஸ் திங், ரைட்? ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இப்போ உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும், அண்ட் தட்ஸ் த எம்டி ஒன், ரைட்? ஸோ இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்க போகிறது இல்லை. அண்ட் நீங்க டெர்மினலை கிளிக் பண்ணா நியூ டெர்மினல் கொடுக்கும், அல்லது கண்ட்ரோலோட ஷிஃப்டோட ப்ளஸ் கொடுத்தாலும் ஓகே, ரைட்? ஸோ டெர்மினல் மீன்ஸ் லைக் கமாண்ட், ரைட்? கமாண்ட் ப்ராம்ப்ட், ரைட்? தட்ஸ் த திங். ஸோ இங்க டெர்மினலை கிளிக் பண்ணா நீங்க உங்களோட லொகேஷனோட அந்த இடம் வரப்போகுது, சரி? This is a place where you are going to like create your project. இங்க தான் நீங்க உங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க எந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதா இருந்தாலும் ஒன்று npm அப்படி இல்லாட்டி npx. This is the thing. சில பேருக்கு npm வேலை செஞ்சிடும், பட் npxன்றது இட்ஸ் a good one, right? So அதாவது குளோபல் திங்ஸ், லைக் தட்ஸ் a thing. பட் அது பிரச்சனை இல்லை. பட் நீங்க npm வேலை செய்யலைன்னு சொன்னா npx, பட் நான் npx ஓகே என்று சொல்லுவேன். அதனால npx ட்ரை பண்ணுங்க. npx is the command you are going to use to the node package manager, right? So முதல் விஷயம், இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன, சிஎம்டில நீங்க இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துடணும். ஜஸ்ட் க்ளோசிங் திஸ் சிஎம்டி, ரைட்? ஜஸ்ட் சிஎம்டி
ஸோ இதில் தெரியும் உங்களுக்கு ரெண்டு விஷயம். ஸோ நோட் ஹைஃபன் வி. ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர், அப்போ நோடுன்றது அண்ட் தென் என்பிஎம் இந்த வெர்ஷனும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிருந்தா தான் சரி. அப்போ இன்ஸ்டால் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைல் சொல்லியிருப்பேன், ரைட்? இன்ஸ்டால் ஆகிருக்கிறது உங்களுக்கு ஃபைல்னு சொன்னால் யூ நோ தட் நோட் பேக்கேஜ் மேனேஜர், ரைட்? நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க் தரப்பட்டிருக்கும். எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. சரியான முறையில் இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்க இங்க வந்து செக் பண்ணீங்களா இருந்தா நோட் வெர்ஷனும் என்பிஎம் வெர்ஷனும் உங்களுக்கு காட்டணும். ஸோ அது இப்படி காட்டுதுன்னு சொன்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன். So your node package manager, I mean, like npm is working right properly, like, so there is no issues at all, right? அப்ப அது ஓகே. முதலாவது ஸ்டெப் அப்ப npm என்றது கிளியர் என்று சொல்லிட்டா, அண்ட் தென் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்றதும் ஓகே, எடிட்டர்ன்றதும் ஓகேண்டா, உங்களுக்கு ஒரு லொகேஷன் நீங்க கிளியர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா தென் டெஃபினெட்லி யூ கேன் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறது npx, ரைட்? ஸோ npx ஸ்டார்ட் பண்ண போறோம். அன்றைக்கு சொன்ன விஷயம் தான் நான் திருப்பிடுறேன். ஸோ npx npx create, and then kind of விஷயம் இதுதான். ஸோ npm create react app, right? ஸோ இது இவ்வளவும் இட்ஸ் a reserved words, it's a reserved word, right? ஸோ npx என்றதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க ஒரு ரியாக்ட் ஆப். இதுதான் விஷயம். ஆப்புக்குரிய பேரை நம்ம வைக்க போறோம். இந்த ஆப் பேர் வைக்கும்போது வடிவா யோசிங்க. இந்த கேபிட்டல் ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்ட் அந்த ஸ்பேஸுகள் அதெல்லாம் விடாதீங்க. கேபிட்டல் எழுதுறத நிப்பாட்டி கொள்ளுங்க. ஸ்பேஸ் விடாதீங்க. நம்பர்ஸ் பெருசா யூஸ் பண்ணி பழகாதீங்க. லைக் சிம்பிள் ஸ்மால் லெட்டர்ஸ்ல ஹைஃபன் கவர்மெண்டா யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் வேற ஒன்றும் யூஸ் பண்ணாமல லைக் பேரை வச்சு பழகுங்க. தட் வுட் பி a better thing to naming the project. Otherwise you will get an error while you are creating the project. That's the thing. So focus on that, right? So என்னன்னு சொன்னா சில டைம் பிரச்சனை வரும், சில டைம் இந்த நேமிங் கன்வென்ஷன் ஆயிரத்துக்கு பிரச்சனை வரும். ஸோ நாம தெரிஞ்ச ஒன்றுக்குள்ள போய் சும்மா மினிட்ன்றதை விட லைக் யூஸ் த ப்ராப்பர் வே அண்ட் யூஸ் த கன்வென்ஷன். லைக் வளமே என்ன யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னா that much better, right? When you are creating the project. So just use the command npx create react app என்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன உங்களோட பேர் வைப்போம். லைக் என்ன நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபர்ஸ்ட் ஆப் பண்ணி வைக்கிறேன். ஸோ npx ஆல கிரியேட் பண்ண போறோம் ரியாக்ட் ஆப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ற பேர் ஜஸ்ட் என்டரிங் இட். ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நீட் டு இன்ஸ்டால் த ஃபாலோயிங் பேக்கேஜஸ். எஸ் தான் நோவாண்டு கேட்கும், எஸ் கொடுங்க, ஒய்ன்னு கொடுங்க, ரைட்? இதுக்கு பிறகுதான் விஷயம் என்னன்னா இது பேக்கேஜை கிரியேட் பண்ணும். ஸோ கிரியேட்டிங் நியூ ரியாக்ட் பண்ணி கொடுக்கும். எந்த லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணு இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஐம் ஆல்சோ ஷோயிங் யூ த லொகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு விஷயம் கிரியேட் ஆயிட்டு, பட் அதில் இனி பேக்கேஜஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ ரியாக்ட் டோம் அதெல்லாம் என்னென்ன கிடைக்கும். ஸோ ரியாக்ட் டோம். ஸோ அடுத்த விஷயம் ரியாக்ட் ஸ்கிரிப்டுகள் கணக்கு விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இது இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட நான் காட்டுறேன் 200-250 MBக்கு மேல வரும் இந்த ஃபைல். இந்த அளவு டவுன்லோட் ஆகுறது. இது இவ்வளவு டவுன்லோட் ஆகி 250-300 MB வரலாம். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு இன்ஸ்டால் ஆன பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு உண்மையிலேயே ஃபைல் சைஸ் வந்திருக்குன்னு சொல்லி. இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. நான் அதோட இன்னொரு மெத்தடை நான் காட்டுறேன். அது வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி செய்யறது. இப்போ நம்ம HTML CSS வந்து சொல்றோம் இல்லையா, அதோட டெம்ப்ளேட் ஒர்க் அத்தனை நம்ம ஒரு டைம்ல வந்து 2015 பிறகு, ரைட்? நான் படிக்கும்போது ஸோ என்னது பூட் ஸ்டெப் ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ இட்ஸ் டெம்ப்ளேட், ரைட்? ஸோ அது மாதிரி இப்போ ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, ரைட்? ஸோ அதை வாய்ஸ் அல்லது விட்டேன்னு சொல்லுவோம். லைக் ஒரு டெம்ப்ளேட் உண்டு. அது இன்னும் நல்லா இருக்கும், அது உண்மையிலே நல்லா இருக்கும். பட் இதுவே ஃப்ரேம் ஒர்க் தான், பட் இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணதை நான் சொல்லி தரேன். பட் நான் அதுக்குள்ள போக மாட்டேன். அது ஃப்ரண்ட் எண்ட்ல விருப்பமானாக்கள் நீங்க புதுசா ட்ரை பண்ணலாம். பட் அதை எப்படி கிரியேட் பண்ற ஐடியாவை நான் சொல்லி தருவேன் நான் கட்டாயம். பட் அதுவும் ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ இது லோட் ஆகட்டும். நான் அதுக்குள்ள மற்ற கமாண்டுகளையும் கதைச்சிருக்கேன். ஸோ மற்ற நான் இந்த சொல்லித்தர வேண்டிய விஷயங்களையும் இதுல காய்ச்சிருக்கேன், ரைட்? ஸோ அது கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஸோ யா ஓகே வந்துட்டு, ரைட்? ஸோ யா இதை இப்போ காட்டிடு. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இதில் விஷயம் என்னன்னு சொன்னால் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிட்டு. ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆன பிறகு ஸோ ஒவ்வொரு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகே எல்லாம் இனிஷியலைஸ்ட் ஆகிட்டு எல்லாம் இன்ஃபார்ம் ஆகிட்டேன்னா அதுவே தேவையான விஷயங்களை ரிமூவ் பண்ணி தேவையான விஷயங்களை ஆட் பண்ணி என்னென்ன விஷயம் வந்திருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் ஸோ ஹியர்ஸ் த கொமாண்ட்ஸ். லைக் அதுவே ஒரு கொஞ்சம் கொமாண்ட் சாம்பிள்ஸ் தந்திருக்கும். பட் நோ இஷ்யூஸ் அட் ஆல். லைக் உங்களுக்கு ஓகே ஸ்டார்ட் ஆகிட்டு கிரியேட் ஆகிட்டுன்னு சொன்னால் லைக் ஓகே கிளியர். இப்போ ஜஸ்ட் இந்த ஃபைல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 223 MB திஸ் த திங்.
ஒரு எம்டி ஃபைல், ஒரு எம்டி ப்ராஜெக்ட், எம்டி ஃபைல்னு சொல்ல முடியாது, எம்டி ப்ராஜெக்ட். ஸோ திஸ் த திங், பிகாஸ் ஆல் த பேக்கேஜஸ் ஆர் டவுன்லோடட், ரைட்? ஸோ தட்ஸ் த திங். ஸோ இனிஷியலி இது ஒரு பிரச்சனை வரும். இனிஷியலி எல்லா நேரமும் அது டைம் எடுக்காது, பட் இனிஷியலி இந்த ஒரு இஷ்யூ இருக்கும். அதை முதல் பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? அதனால இப்போ கணக்குன்னு உங்களுக்கு சில டைம் எனக்கு இந்த டைமுக்குள்ள வந்துட்டு சில டைம் டைம் எடுக்கும், சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கும் அந்த ரைட்டிங் ஸ்பீடை பொறுத்து இருக்கு. டவுன்லோடிங் ஸ்பீடுன்றதை தாண்டி ஹார்ட் டிஸ்கா, எஸ்எஸ்டியா, சாட்டாவா இல்ல என்பிஎம்யா அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்தும் ஸ்பீடுகள் கூடி குறையும், சரியா? அதாவது அந்த லோட் ஆகி வர டைம். அதனால அதை வச்சு ஒரி பண்ணாதீங்க. சில பேருக்கு ஒரு ஆக்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, அதை அது யோசிக்கணும். பட் பேக்கேஜ் சைஸ் இப்படிதான் இருக்கும், அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், சரியா? அதுதான் உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து இருக்கு. அண்ட் நெட்ஒர்க்னா நீங்க ஃபைபரே போட்டிருந்தாலும் சில டைம் எடுக்கும் தான், இல்லைன்னு இல்லை, சரியா? ரைட். சரி, இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண போறோம். ஸோ ப்ராஜெக்டை ரன் பண்றதுக்கு எங்களுக்கு வளமையா வந்து ஒரு ப்ரௌசர் இருந்தா காணும். அந்த ப்ரௌசர் இது நீங்க லாஸ்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அதுல அதுவே ஓப்பன் பண்ணிக்கொள்ளும். ஸோ ஐம் ஜஸ்ட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இருக்கிற லொகேஷனை பாருங்க. ஐ என்ற பார்ட்டிஷனுக்குள்ள புக்கஸ் அகாடமி ப்ராக்டிகல்ஸுக்குள்ள மேர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் நீட் டு ஸ்விட்ச் டு த லொகேஷன் டு தட் என்னது வேற ப்ராஜெக்ட் இஸ் ஸ்டோர்ட், ரைட்? ஸோ சிடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது அவங்களே சாம்பிள் தந்திருக்காங்க. யூ ஆல்சோ நீட் டு டூ லைக் தட், ரைட்? ஸோ சிடி அண்ட் தென் first app. Okay, so நீங்க switch ஆயிட்டீங்க. So now you can run the project. So npm start and click on that thing, like எல்லாம் ஓகேன்னு சொன்னா starting the deployment server and localhost 3000ல you know that இங்க deployment server okay, development server run ஆயிட்டுன்னு சொன்னா just close. So இங்க project வந்து run. So this is the thing. So இந்த localhost 3000ல ஸோ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஸோ திஸ் த திங். சரி தானே? கம்பைல்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரன் ஆகுது இந்த ப்ரௌசரில். ஸோ த லொக்கேஷன் இஸ் இதுதான், சரி தானே? ஸோ இதுதான் விஷயம். ஸோ ப்ராஜெக்ட் ரியாக்டில் இருக்கிற பெரிய விஷயமே ரியல் டைம் சேஞ்சஸ். நீங்கள் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி இங்கே வந்து பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீங்கள் அங்கே செய்ய 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 இங்கே மாறும். ஸோ தட்ஸ் அ திங். இப்போ உதாரணத்துக்கு லைக் நான் இப்போ இதை ரெண்டையும் பேரலில் வைக்கிறேன், ரைட்? ஸோ I'm just right. So this is the thing. So I'm just முதல்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர் எடுக்க வச்சிருக்கேன், அது மிச்ச விஷயங்கள் சொல்றேன், ரைட்? ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ற ஒரு இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குன்னு பாருங்க. நோட் மாடியூல்ஸ், இதுக்குள்ள நீங்க கை வைக்க கூடாது. இதை முதல்ல நான் சொல்லிடுறேன், இதுக்குள்ள கை வைக்க கூடாது. இது அவங்களா தார இனிஷியல் பேக்கேஜஸ். இதுக்குள்ள நாம எதுவும் செய்யறதுக்கோ மாத்துறதுக்கோ அழிக்கிறதுக்கோ ரிமூவ் பண்ண அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது அவங்களே தாரது. இதுக்குள்ள நீங்க ஒன்றும் வைக்க தேவையில்லை. இதுக்குள்ள எல்லாம் இருக்கு, அது வேணாம். That's the thing. பட் திஸ் த பிளேஸ் லைக் பப்ளிக்ன்றது லைக் உங்களோட பேஜஸ் இண்டெக்ஸ் HTML என்னென்ன கான்செப்ட் எல்லாம் இருக்குன்றது இதுதான், சரி தானே? ஆனா இங்கேயும் நாம கை வைக்க மாட்டோம் இப்போதைக்கு. பப்ளிக்ன்றது மேலே ரிசோர்ஸுக்கான ஃபைல்ஸ் நான் வச்சுக்கொள்வேன். ரிசோர்ஸ்ன்றத விட SRC தான், அது தனியா இருக்கு. பட் பப்ளிக்ல நாம வளமையா ஃபைல்ஸ் இருக்கும், நாம அதுக்குள்ள நேராக ஹேண்டில் பண்ண முடியும். நாம ஹேண்டில் பண்ண போறது SRC. இதை தவிர ஜிட் இக்னோர் ஃபைல்கள் இதெல்லாம் இருக்கு. ஜிட் இக்னோர்ண்டா என்னன்னு நான் ப்ராஜெக்ட் ஒரு மிடிலுக்குள்ள வந்தப்பறம் நான் சொல்றேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே பெட்டர். பட் ஜிட் இக்னோர்ண்டா என்னண்டா, இப்ப நாம சொன்னோம் இல்லையா, இப்ப இந்த ஃபைல்கள் எடுக்கும் பொழுது இவ்வளவு ஃபைலை டவுன்லோட் பண்ணி அப்லோட் என்ன சொல்றது ரன் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நீங்க ஜிட் ரெப்போசிட்டரியில போடும்போது இந்த அளவு ஃபைல நீங்க நினைச்ச மாதிரி 200 MB தான் அப்லோட் ஆயிரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாது. ஏனென்றால் அது சில பேருக்கு ஓகே இருக்கும், சில பேருக்கு அப்லோட் ஆகுறது டைம் எடுக்கும், சில பேர் அதை டவுன்லோட் பண்றது டைம் எடுக்கும். ஸோ நாம எப்பயுமே சில ரெப்போசிட்டரிஸை என்ன செய்வோம்னு சொன்னா இக்னோர் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவோம். அதாவது சில ஃபைலுகள் சில விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு மிச்சத்தை மட்டும் தான் ரெப்போசிட்டரியில போடுவோம். அது ஈஸி, ஏன்னா அவர் அங்க வந்து அதை திருப்பி NPM என்ன சொல்றது பேக்கேஜ் இனிட் பண்ணிக்கொள்வாங்க. அப்ப அந்த ஃபைல்கள் அவங்களுக்கு தேவை என்னவோ அதெல்லாம் அவங்களே எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அப்போ நாம தேவையில்லாத ஃபைல்களை நாம அப்லோட் பண்ண தேவையில்லை, தேவையான விஷயத்தை மட்டும் அப்லோட் பண்ண சரி. ஸோ அந்த விஷயங்களை டிஃபைன் பண்ற ஒரு இடம் தான் ஜிட் இக்னோர். ஸோ ஜிட் இக்னோர்ல பாருங்க இங்க காட்டியிருக்கு. ஸோ டிபெண்டன்சிஸ்ல என்னென்ன போட தேவையில்லை, என்னென்ன விஷயம் நாம இக்னோர் பண்ணு போட்டுருக்கு. இதுல நாம கொண்டு வந்து எங்கட ஃபைல்களையும் நாம இப்போ பாருங்க அது அப்லோட் ஆகக்கூடாது, அதையும் போட்டோம்டா அது ஆட்டோமேட்டிக்கா நாம ஜிட் ஃபைல் ரெப்போசிட்டரி ஆட் பண்ணும்போது அது பண்ணாது. ஸோ தட்ஸ் அ திங், வேற ஒன்றும் இல்லை. So அடுத்த விஷயம் package JSON. So package JSON, you know that. So this is the thing, like where all the dependencies are going to be served, right? So இதுதான் JSON file. Like இந்த JSON file என்ன JavaScript object notation. இங்க package பற்றின்றது இந்த விஷயம் வந்து இங்க தான் dependencies என்னென்ன package என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவை அப்படின்றோ அதெல்லாம் லைக் நாம சர்வ் பண்ணி வச்சிருப்போம். இது ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் ஆயிருக்கும். பட் நாம இந்த ஃபைல்ல கை வச்சிடக்கூடாது. இந்த ஃபைல கை வைக்க கூடாதுன்ற விஷயம் இந்த ஃபைலை பேஸ் பண்ணி தான் நாம சொல்றோம். இந்த நோட் மாடியூல் எல்லாம் அழிஞ்சா கூட அதுவே எடுத்துக்கொள்ற அந்த விஷயம்.
ஸோ இதுல என்ன மாற்றங்கள் செஞ்சா இந்த நோட் மாடியூல்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ப்ராஜெக்ட் சில டைம் சக்சஸ் இல்லாமல போயிடும். ஸோ அதனால நாம சில இடங்கள்ல கை வைக்காமல் இருக்கிறது பெட்டர், ரொம்ப டீப்பா தெரிஞ்சு கொள்ளும் வரைக்கும். அதுக்கப்புறம் அது உங்களோட இட்ஸ் அப் டு யூ, லைக் தட்ஸ் திங். அப்ப நாம இப்போதைக்கு ரியாக்டுக்குள்ள பார்த்து பழகி ஃபுல்லா ட்ரெயின் ஆக போற இடம் எஸ்ஆர்சி சோர்ஸ், ரைட்? சோர்ஸ்ல நமக்கான இந்த இந்த ஃபைல் ரன் ஆகுறதுக்கான இப்ப பேஸ் பிளேஸ் வந்து app.js, app.js. நாம நினைப்ப இண்டெக்ஸ் டாட் HTML அல்லது இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அதுதான் ரன் ஆகணும் அப்படின்னா இல்ல, ஆக்சுவலி அது இல்லை. நாம உண்மையிலேயே எங்களுக்கு அந்த நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஆரம்பத்துல, லைக் ஸ்லைட்ல ஒன்று சொன்னேன், லைக் சிங்கிள் பேஜ் என்ற கன்செப்ட். சிங்கிள் பேஜ் என்ற கன்செப்ட் வந்து திஸ் த பிளேஸ் வேர் ஆல் த கம்போனன்ட்ஸ் கோயிங் டு பி லைக் என்ன சொல்றது, ஸ்ட்ரிக்ட் அண்ட் கம்பைன்ட் அண்ட் கோயிங் டு பி ஷோன் ஆஸ் அ சிங்கிள் திங்ஸ். ஸோ அப்ப இங்க தான் அந்த விஷயம் ஆக்சுவலி இருக்க போகுது. இங்க தான் எல்லா விஷயம் கம்பைன் ஆகி வெளியால ஷோ ஆக போகுது. பட் அதுக்குரிய கன்செப்டுகள் அண்ட் கண்டென்ட்டுகள் அண்ட் அதுக்குரிய ஒரிஜின்ஸ் வந்து வெளியால வேற எங்கேயாவது இருக்கு. ஸோ திஸ் த பிளேஸ் வேர் ஆல் த அவுட்புட் கோயிங் டு பி மர்ஜ்ட், லைக் அதான் விஷயம். ஸோ யா, ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட்ன்ற இந்த பேஜ் இப்போ ரன் பண்ணி கொண்டிருக்கிறது, அதாவது அந்த இனிஷியல் பேஜ் இப்போ நம்ம பிஹெச்பியில் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி என்ற மாதிரி ஒரு ரியாக்ட் ஆப் ரன் பண்றதுக்கான பேசிக் மெயினான அந்த ஏரியா வந்து app.js. இந்த app.jsல தான் நம்ம என்ன செய்ய போறோம், மெயினா நம்ம வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்றது, விஷயங்களை செய்ய போறோம், மாற்ற போறோம். ஸோ ஃபார் தி ரெஃபரன்ஸ், லைக் நான் இப்போ உங்களுக்கு சும்மா இதுல ஒரு ஒரு சின்ன கன்செப்ட்ல செய்யறேன். இப்போ உதாரணத்துக்கு இதுல வந்து எடிட் எஸ்ஆர்சி எஃப்ஜேஎஸ் சர்வ் டு ரீலோட் அப்படின்றது விஷயம் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப், ஸோ இந்த விஷயத்த ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ வெல்கம் டு ஒர்க்கர்ஸ், ரைட் அப்படின்னு போட்டுட்டேன். ஜஸ்ட் சர்வ் பண்றேன், ஜஸ்ட் திங், ரைட்? ஸோ அது ஓல்டர் ஓகே. ஸோ அந்த ரன்னிங்ல இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் இங்கே சர்வ் பண்ற மாட்டேன், நான் இங்கே ட்ரை பண்ணி ரியல் டைம்லேயே செக் பண்றதுல இருந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இட்ஸ் அ டைம் வந்து நம்ம ஆரம்பத்தில் டைம் ஒன்று எடுத்துச்சு இல்லையா, ஆனால் இப்போ அது டைம் எடுக்கல. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான விஷயம் வந்து ஈஸியா இருக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு. தட்ஸ் ஒரு ரியல் திங், ரைட்? ஸோ ஸ்டார்ட் அப் ஈஸியா வந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் கஷ்டமா இருக்கும். அதே ஸ்டார்ட் அப் வந்து லைக் கஷ்டம் வந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும். தட்ஸ் அ திங். ஸோ இங்க அதே கான்செப்ட் தான். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் சில டைம் மெனக்கிட வேண்டி வரும். பட் ஆக்சுவலி லைக் அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகுற விதம், ப்ராஜெக்ட் டெவலப் பண்ற விதம் எல்லாமே பக்காவா இருக்கும் ரியாக்ட்ல. இட்ஸ் லைக் டைம் வந்து அந்த அளவுக்கு வேஸ்டா போகாது. as well as இந்த ரிஃப்ரெஷிங் ரேட்ஸ், ரியல் டைம் கன்செப்டுகள், பேக்கேஜஸ் நம்ம விரும்பின மாதிரி கணக்கு டிசைன் பண்ணலாம். நான் ஃப்ரண்ட் அண்ட் விஷயங்கள் எப்படி கனெக்ட் பண்ணதெல்லாம் நம்ம கதைக்கும் போது அதை பார்ப்போம். கணக்கு பேக்கேஜஸ், கணக்கு சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வேர்ல்ட் வைட் கம்யூனிட்டி சப்போர்ட், தட்ஸ் திங். ஸோ அப்போ அந்த விஷயங்கள், ஆனால் நம்ம ரியாக்டா பிஹெச்பி ஹோஸ்ட் பண்ற மாதிரி ஹோஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த ப்ராஜெக்டை கிடைச்சா ஹோஸ்ட் பண்ணும்போது நான் அந்த விஷயத்தை கதைப்பேன். ஸோ யூ நோ தட் ரைட், நெட்லிஃபை அண்ட் வேர்சல் கன்செப்ட்ஸ். ஸோ அதில் நாம ஹோஸ்ட் பண்ணி தென் நான் எங்களுக்கு டொமைன் வேண்டிட்டோம்னா நம்ம அதை கனெக்ட் பண்ணி டிஎன்எஸ் ப்ரொபகேஷன் தெரியும் தான் எங்களுக்கு, ரைட்? தெரிஞ்சாக்களும் ஓகே, தெரியாது நான் சொல்லுவேன். ஸோ சின்ஸ் யூ ஆர் ஃப்ரம் த ஐடி ஃபீல்டு, லைக் சில சில விஷயங்கள்ல தெரியும் மட்டும் அசம்ஷன் நான் எடுத்துக்கொள்வேன். பட் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க அந்த விஷயங்களை நான் கதைக்கும் போது இல்லை சார் எனக்கு அது தெரியாண்டா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் அதையும் விளங்கப்படுத்தும், ரைட்? நோ இஷ்யூஸ் அட் ஆல். பட் ஜஸ்ட் சேயிங். ஸோ இதான் விஷயம். அப்போ பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது நம்ம கை வைக்கக்கூடிய இடம் வந்து இந்த app.js தான். ஸோ இந்த app.jsல தான் நம்ம இந்த விஷயங்களை கதைப்போம். இதுக்கு பிறகு நம்ம ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ் அதுகளை பற்றியும் கதைப்போம். பட் பிஃபோர் தட் கொஞ்சம் பிளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு அந்த விஷயங்களையும் கதைச்சிடுறேன். ஸோ நீங்க நோட் பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ப்ராஜெக்டை ரன் பண்ண போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல அந்த விஷயம் காய்ச்சிருப்பேன். இப்போ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அதை எடுத்துக்கொள்ள சொன்னாலும் நான் இன்றைக்கு திருப்ப அந்த விஷயங்களே சொல்லிடுறேன். பேக்கேஜ் என்னென்ன பிளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுது, ஜஸ்ட் லாஜிக். ஓகே, ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்போ அடுத்த கான்செப்ட் வந்து பிளக்இன்ஸ். ஸோ என்னென்ன பிளக்இன்ஸ் வேணும்ன்றது, ஸோ ஐம் ஜஸ்ட் லிஸ்டிங் இட் அவுட். யா, ஓகே. ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பிளக்இன்ஸ் வேணும். ஸோ கொஞ்சம் பிளக்இன்ஸ், அது என்ன உங்களுக்கு நேரடியாக அது யூஸ் ஆகுற விதம் உங்களுக்கு தெரிய போதாண்டா உண்மையா ஆக்சுவலி இல்லை. பட் அது உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ப்ராஜெக்ட் கோடிங் சின்டெக்ஸுகள், இன்டென்டேஷன், ஸ்டைலிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமர் ஒரு உண்மையிலேயே கோட் ஃபைல் எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அதுக்கான சப்போர்ட்டா அது உங்களுக்கு இன்டெரக்டாகவும் சரி டைரக்டாகவும் சரி தரும். ஸோ அதுக்காகத்தான் நான் வளமையா ஒரு பிளக்இன்ஸ் யூஸ் பண்றது. இட்ஸ் அ பெட்டர் திங். லைக் அப்போ நான் இங்கேயும் விஷுவல் ஸ்டுடியோ கோடை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பிளக்இன் சஜஸ்ட் பண்ணுவேன். லைக் ஸ்லைட் ஷோஸ் எல்லாம் மற்ற இதில் இருக்கு. அப்போ நான் அதில் ஓப்பன் பண்ணி காட்டல, அதனால நான் இதில் எழுதி காட்டுறேன்.
ஸோ அதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புதுசாக பார்க்குறார்கள் அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால் பிளக்இன்ஸ் கட்டாயம் வேணும். ஸோ விச் ஆர் த கைண்ட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் பட் actually very useful for that, right? Some of the extensions like VS Code extensions கொஞ்சம் இருக்குது. First one, Prettier. So Prettier, Prettier. ஸோ ப்ரிட்டியர்ன்றது உண்மையிலேயே கோட் ஃபார்மேட்டிங்குக்காக தான். கோட் ஃபார்மேட் பண்ணுறதுக்காக, லைக் உங்களோட ஃபார்மேட்னா நீங்கள் ஒன்றுமே முதல் விளங்கை கொள்ளுங்க. சில பேர் ஃபார்மேட்னா ஒரு வேலை அழிக்கிறதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார்மேட்டிங்கிறது உண்மையிலேயே அழிக்கிறது இல்லை. ஃபார்மேட்டிங்ன்றது அழிக்கிறது இல்லை. ஃபார்மேட்டிங்ன்றது என்னன்னா ஒரு ஃபைலை ரெடி பண்றது, ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்றது, எல்லாமே ஃபார்மேட்டிங் தான். கோட் ஃபார்மேட்டிங்னா அப்போ கோடை வந்து சரியான முறைப்படுத்துறது. லைக் எதாவது இன்டர்நெட் ஆயிருக்கணும், எதாவது உள்ளுக்கு தள்ளி இருக்கணும், எதாவது எப்படி இருக்கணும், எந்த பிளாக்குள்ள இருக்கணும். ஸோ அதில் சொல்றது உண்மையிலேயே ஃபார்மேட்டிங். அதே ஒரு சிஸ்டம் ஃபார்மேட்டிங்ன்றது ஃபைல் சிஸ்டம் ஃபார்மேட்டிங். சிப்பை ஃபார்மேட் பண்றது உண்மையிலேயே சிப்பை இந்த எஃப்ஏடியா என்டிஎஃப்எஸ்க்கா என்ன பேர்ல திருப்ப ஸ்டார்ட் பண்ற அந்த கன்செப்ட் அதுலதான் அது அழியுதுன்றதை வச்சு கொள்ள முடியாது. பட் திஸ் த திங், ரைட்? ஸோ ப்ரிட்டியர் என்ற ஒன்று இருக்கு. அண்ட் தென் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இஎஸ் லிண்ட். இஎஸ் இஎஸ் லிண்ட்னு ஒன்று இருக்குது. உண்மையிலேயே இஎஸ் லிண்ட்ன்றது கோட் என்ன மாதிரி நீங்க எழுதினாலும் அது ஈஸியாக அதை ப்ரொப்பர் பண்ணி லைக் ப்ரோசஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் அ திங். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியாக்ட் கொண்டு ஒன்று இருக்கு, ES7 or React. And then IntelliSense, path IntelliSense. ஸோ இது அடுத்தது. அண்ட் தென் மேபி லைக் அதுக்கு அதை தவிர கோட் ஸ்னிப்பர்ட்ஸுகளுக்காக யூஸ் பண்ணுறது, டெவலப்பர் டூல்ஸ்களுக்கு பாய்க்கிறதுன்னு சொல்லி கணக்கு இருக்கு. அது கொமனாக ஒரு பேக்கேஜாக வச்சிருப்போம். அது வந்து ரியாக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த விஷயங்களை நாம பாருங்க. அப்போ பேசிக்கா இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கணக்க நேரங்கள்ல லைக் இந்த கன்செப்ட் தான். ஸோ இட்ஸ் லைக் எங்களோட கோடிங் வந்து ப்ராப்பரா ரன் ஆகுறதுக்கும், ஒரு கம்பைலர் அதை புரிஞ்சு கொள்றதுக்கும், அது இன்டர்பிரட்டர் அதை விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கும் சொல்லி ஈஸி பண்றதுக்காக தான் இந்த பிளகின்ஸை கொடுக்குறோம். நம்ம கண்டபாட்டுக்கு ஒரு கோடிங் அடிக்கும் போது அதை நீட் பண்ணி ப்ரோசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான டைமை விட இது வந்து எங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு அமைப்புல இருக்கும். தட்ஸ் அ திங். லைக் தட்ஸ் வை வி ஆர் யூசிங் த extension, right? So I'm also using that kind of things. So that's the thing. So in the extensions install பண்ணிக்கொள்ள பாருங்க, which will be a better thing. Like so பேசிக்கான விஷயம் தான். இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேப்லயும் இருக்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அதே நேரம் ஒரு கோட் நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ என்னென்ன டேப்கள் இருக்குன்னு சும்மா பொழுது போகாத போது பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா ஒரு டைமுக்கு பிறகு நீங்க டெவலப்பரா வேலை செய்யறீங்கன்னு சொன்னா நீங்க எல்லா எடிட்டருக்குள்ளயும் உண்மையா இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லா எடிட்டருக்குள்ளயும் இருக்க மாட்டீங்க. நீங்க பெரும்பாலும் ஒரு 2-3 மெயினான மேஜர் எடிட்டருக்குலாம் இருப்பீங்க. ஒன்று விஷுவல் ஸ்டுடியோ கோட், இல்லாட்டி விஷுவல் ஸ்டுடியோ, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்ற கன்செப்டுகள். அப்படி இல்லாட்டி ஆப்பிள் என்று சொன்னா ஆப்புகளுக்காக இருக்கிறது எக்ஸ்கோட். ஸோ இதுகள் தான். நீங்க நாம முதல் படிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு எடிட்டர் ஒரு விஷயம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்க டெவலப்பர் போது ஒரு டைமோட நீங்க டெவலப்பரா நின்றுவீங்க. பட் அங்காலும் கணக்கு விஷயம் இருக்கு. பேக்கேஜிங், குவாலிட்டி அஷூரன்ஸ், அதை தவிர கணக்கு விஷயங்கள் இருக்குது. லைக் அதை தவிர ஹோஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஹோஸ்டிங்ன்றதே பெருமையில. தென் அதை தவிர ரிலையபிளா நீங்க அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுதா இல்லையான்றது பாக்குறது சொல்லி ஒன்று. அப்ப நீங்க வச்சுக்கிற உங்களுக்கு ஈஸி பண்ணோம்னா நீங்க செஞ்சு கொள்ள முடியும். முதல் விஷயம் நீங்க வாங்கிக்கிற எடிட்டர் என்வாரன்மெண்ட் முதல் புரிஞ்சு கொள்றது. ஒவ்வொன்றுக்குள்ள என்னென்ன இருக்கு, எப்படி பண்ணலாம், என்னென்ன ஷார்ட் கட்ஸ் இருக்குன்ற எல்லாத்தையும் விளங்கி கொள்ளுது. அது ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒன்று. சரி, ரெண்டாவது விஷயம் இப்ப நான் அடுத்த விஷயம் கை கொண்டது ஸ்ட்ரக்சர். ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், அல்லது ஃபைல் ஸ்ட்ரக்சர் அல்லது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நான் இப்போ கதைச்சேன். ஆனாலும் திருப்ப சொல்றதா இருந்தா ஒன்றே ஒன்று தான், பேக்கேஜ் ஜேசன்ன்றது ரொம்ப முக்கியம். பேக்கேஜ் ஜேசன்ன்றது கீழேந்து வரேன். ஸோ பேக்கேஜ் ஜேசன்ன்றது டிபெண்டன்சிஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும். ஸோ ஒரு வேர்டு நீங்க ப்ராஜெக்ட் ரன் பண்ணி கொண்டிருக்கீங்க. நான் இந்தியா கதையை கதைக்கல, இனி வரப்போற கதைகளை சேர்த்தா நான் இன்றைக்கு ஒரு அறிமுகமா கதைச்சிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப விளங்கி கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை சின்ன சின்ன ப்ராஜெக்டுகள்ல எரர்கள் வரும் பொழுது உங்களுக்கு அந்த எரர்கள்ல சில டைம் பேக்கேஜஸ் டிபெண்டன்சிஸ் அப்படின்ற ஒரு கதை வந்தால் நீங்க ChatGPT-லயோ அல்லது டீப் சீக்லயோ அல்லது குவன்லயோ ஏதோ ஒன்றுல போய் போடுறீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வருது, அதை செஞ்சு காட்ட சொல்றாங்கன்னா முதல் செய்ய வேண்டிய விஷயம் பேக்கேஜ் ஜேசனை பேக்கப் எடுத்து வச்சுங்க. இந்த பேக்கேஜ் ஜேசன் ஃபைலை பேக்கப் எடுத்து வச்சு போட்டு திருப்ப போய் எடிட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இது ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான், இது ஒரு பெரிய டெக்ஸ்ட் ஃபைல் இல்லை. ஷோ யூ தட். ஸோ பேக்கேஜ் ஜேசன்ன்றது இட்ஸ் லைக் சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு KB தான். இது ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லை.
ஆனா இந்த ஒரு கேபில இருக்கிற என்னென்ன நொட்டேஷன் என்னென்ன டிபெண்டன்சிஸ்ன்றதை வச்சுதான் இந்த நோட் மாடியூல்ஸ் கிரியேட் ஆகுது. ஆனா இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபைல பாருங்க, நோட் மாடியூல்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஃபைல். பேக்கேஜஸ் விளங்குதா? 270 ஜிபி ஏன் இது, சாரி 270 MB ஏன் இப்போ கூட்டிட்டேன்டா, யூ நோ தட் நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ண வைக்கிட்டோம்ல, இதுல இனி ஒரு கொஞ்சம் அட்டாய் தான் இருக்கு. ஸோ 300 MBக்கு கிட்ட இந்த ஃபைல், இது அழிச்சாலும் பிரச்சனை இல்லை இந்த பேக்கேஜேஷன் ஃபைல் இருந்தா. அப்ப நீங்க 232 பேர்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நடுவுல வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை சரி செய்யறேன்னு சொல்லி போட்டு பேக்கேஜேஷனுக்குள்ள கைய வச்சீங்கன்னா முடிஞ்சு. உங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல போயிட்டாண்டா இந்த டிபெண்டன்சி என்னதுனால போச்சுட்டு, அது அப்புறம் ஒன்றும் செய்யலாம். ஸோ சில நேரங்கள்ல ப்ராஜெக்ட்ல பேக்கப் அவ்வளோத்தையும் எடுத்து வைக்க முடியாது, கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான டிபெண்டன்சிஸ்ல கை வைக்கிறீங்கன்னா பேக்கப் எடுத்துட்டு செய்யுங்க. நோட் மாடியூல்ஸை பேக்கப் எடுக்க தேவையில்லை. பேக்கேஜ் ஜேசன் எடுத்தா சரி, நோட் மாடியூல்ஸ் அழிஞ்சா கூட பிரச்சனை இல்லை, பேக்கேஜ் ஜேசனால திருப்பி எடுக்க முடியும். பட் பேக்கேஜ் ஜேசன் எடுபட்டு அழிஞ்சு போயிடுச்சுன்னா உங்களோட டிபெண்டன்சியை திருப்பி கிரியேட் பண்ண முடியாது, கஷ்டம். சரிதானே? அதனால அதுல கவனமா இருந்து கொள்ளுங்க. ரைட்? ஸோ this is the place where all the dependencies and all the things stuff like going to be விஷயம். சரிதானே? ஒருவேளை உங்களுக்கு அழிஞ்சிட்டுனா என்னன்னு சார் எடுக்கிறது அப்படின்னு சொன்னா, இட்ஸ் லைக் ஒன்றும் சார் ஒரு பிரச்சனையும் இல்லை. லைக் சிம்பிளான திங்ஸ் தான். லைக் அதுக்கு நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை. என்பிஎம் இன்ஸ்டால், என்பிஎம் இன்ஸ்டால்ன்றதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும். லைக் எல்லா விஷயமும் ரன் ஆகும். இதுல கமாண்ட் போடப்படல. ரைட்? ஓகே. ஸோ என்பிஎம் இன்ஸ்டால்ன்றது, அதாவது பேக்கேஜ் நோட் மாடியூல்ஸ் அழிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து என்பிஎம் இன்ஸ்டால்ன்றதை கொடுத்தீங்கன்னா கமாண்ட் வரும். சரிதானே? இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடணும். இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, இங்கேயும் கமாண்ட் அடிக்கிறது வரல, ரைட்? கமாண்ட்ஸ் அடிக்கிற இடம் வரல. இப்போ ப்ராஜெக்ட் இப்போ நான் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்றதுன்னா என்னன்னா, ஜஸ்ட் இந்த கர்சர்ல அப்படியே இருக்கத்தக்கன கண்ட்ரோலோட சி கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடும். தட்ஸ் திங். சரி, இங்க ப்ராஜெக்ட் அது ரன் ஆகிட்டு இருக்கு, ஆனா இங்க மாறாது நீ ஏன்னா அங்க ஸ்டாப் ஆயிட்டு சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு. ஸோ கண்ட்ரோலோட சி கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடும். ரைட்? ஸோ இப்போ நீங்க இந்த நோட் மாடியூல்ஸை அழிக்கிறோம்னு வச்சா, ஸோ நோட் மாடியூல்ஸை அழிக்கிறோம்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல அழிச்ச பிறகு திருப்ப நான் வந்து என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பேக்கேஜஸானுக்குரிய இண்டெக்ஸ் டிபெண்டன்சிஸ் எல்லாம் என்னவோ அது எல்லாத்தையும் என்ன சொல்றது, அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கொள்ளும். ரைட்? ஸோ தட்ஸ் திங். ரைட்? அப்போ ஒருவேளை நோட் மாடியூல்ஸ் அழிஞ்சா பிரச்சனை அப்படின்னா இல்ல, பேக்கேஜேஷன் அழிஞ்சதான் பிரச்சனை. பேக்கேஜேஷன் இருக்குதுன்னா என்னால என்பிஎம் இன்ஸ்டால் சொல்லி கொடுத்து ரன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ தட்ஸ் திங். சரியா? ரெண்டாவது ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், பேக்கேஜேஷன் ஓகே, நோட் மாடியூல்ஸ் ஓகே. பேக்கேஜ் லொக் ஃபைல்ன்றது என்ன? ஸோ லொக் ஃபைல்ன்றது என்னன்னு சொன்னா உண்மையிலே இவருடைய மானிட்டர் மாதிரி. ஸோ மானிட்டர் என்ன சொல்றது, இந்த பேக்கேஜேஷன் இன்னும் சரியா தான் இருக்காரா அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்கான இன்னொரு ஃபைல் தான் இந்த பேக்கேஜ் லொக் ஜேசன். சொல்ல போனா அவர் ஒரு இம்பார்ட்டன்டான ஆள் தான். இவர் ஆட்டோமேட்டிக்கா இன்னும் மாறாமல் இருக்காரா மாறி இருக்காரான்றத ஒரு மானிட்டர் பண்ற ஒரு விஷயம் தான். அதுக்குள்ள டீப்பா போக தேவையில்லை. பட் தட்ஸ் திங். சரி தானே? அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பட் திஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு ஒர்க். ரைட்? எஸ்ஆர்சி, இந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. இந்த எஸ்ஆர்சி பற்றி தான் நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்ஆர்சி என்ற பிளேஸ்ல தான் நீங்க கணக்கு விஷயம் செய்ய போறீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம ஒரு ஒரு கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி ரன் பண்ணி கணக்கு விஷயம் படிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ட்ல. இன்றைக்கு ஜஸ்ட் நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது, என்வாயர்மெண்ட் செட்டப் பண்றது, என்னென்ன பிளகின் இதுகளை தான் நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கல்குலேட் பண்ணி அதை கழிச்சு செஞ்சு காட்டி கொண்டிருக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சண்டே, லைக் யூ நோ தட் சண்டே ஈவினிங் தான். சண்டே ஈவினிங் 7-8 மாதிரி தான் உங்களுக்கு எல்லா நாளும் கிளாஸஸ் நடக்கும். உங்களோட கிளாஸ் டைம் டேபிள் வந்து சாட்டர்டே, சண்டே அண்ட் தென் டியூஸ்டே, வெனிஸ்டே. ஃப்ரைடே இல்லை, மண்டே வெனிஸ்டே இல்லை இப்போதைக்கு. பட் தி திங் இஸ் இதுதான் விஷயம். பட் இந்த முறை ஃப்ரைடே சாட்டர்டே இருக்காது, சண்டே இருக்கும். சண்டே அண்ட் தென் டியூஸ்டே, இந்த 2 நாட்களும் ரொம்ப முக்கியமான நாட்கள் ரியாக்ட்ல. ஸோ ஏன்னா அதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் தான் நடக்கும். அதுக்கு பிறகு 2-3 நாள் திரும்ப ப்ராக்டிஸ் தான் நடக்கும். ஸோ இந்த முதல் 2 நாள் நீங்க வராமல் விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை, அங்கால வராட்டி கூட இதுகள் வரணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிக்கொள்ளும். ரைட்? எஸ்ஆர்சி விஷயத்த சொல்லிடுறேன். எஸ்ஆர்சில வந்து முதலாவது விஷயம் எஃப்சிஎஸ்எஸ் ஒன்னோட காட்டி காய்ச்சிடுறேன். எஃப்சிஎஸ்எஸ் வளமையா நம்ம அதுல சிஎஸ்எஸ் வரும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இங்க காட்டுப்படுற இந்த ஃபைல் இருக்கு தானே, இந்த ஃபைலுக்கான சிஎஸ்எஸ் தான் இங்க எழுதப்பட்டிருக்கு, வரும் இல்லை. நாம இதை கிளியர் பண்ணிடலாம். இதை கிளியர் பண்ணா ஒன்று இல்லாம போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இதை அழிச்சா அது இல்லாம போக முடியும், மற்றபடி இல்லை. இப்ப நாம எழுதுற சிஎஸ்எஸ் இங்கதான் எழுதுவோம், இங்கதான் ரன் பண்ணுவோம். இதை தவிர கணக்கு சிஎஸ்எஸ் கணக்கு விதமான ஃபைல் எழுதுவோம் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள வந்த பிறகு. நான் அதை கதைக்கும் போது நான் சொல்றேன். பட் சிஎஸ்எஸ் என்ற ஃபைல்கள் காமனா இங்க தான் எழுதப்பட்டிருக்கும். அண்ட் தென் ஜேஎஸ். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் அந்த கம்போனண்ட்டை நாம கிரியேட் பண்ணி கொண்டு வர விஷயம். ஸோ ஒரு கம்போனண்ட், ஒரு ஆப். ஸோ இந்த 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 ஆப்ன்ற ஒரு விஷயம் தான் நாம என்ன செய்ய போறது, இங்க தான் அது எங்களுக்கு ஷோ பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த கம்போனண்ட் என்னது, ஒரு டிவிஷன்.
இஸ் த திங். ஸோ அப்போ நான் எப்போ எல்லாம் இந்த ஆப் ரன் ஆகுதோ அப்போ எல்லாம் என்ன செய்ய போகுது, இந்த டிவிஷனையே ரிட்டர்ன் பண்ணுது. இந்த டிவிஷனுக்கு பதிலாக நான் எத்தனை டிவிஷனும் போடலாம், எத்தனை கண்டென்ட்களும் போடலாம், எத்தனை பேஜஸும் போடலாம், அது எல்லாத்தையும் இது காட்டுது. தட்ஸ் அ திங், ரைட். அடுத்த விஷயம் லைக் ஆப் டெஸ்ட்ன்றது. ஆப் டெஸ்ட்ன்றது உண்மையிலே இட்ஸ் அ சாம்பிள் திங். அது இப்போ வேணாம், அது நாம கதைப்போம். பட் இட்ஸ் அ சாம்பிள் திங், ரைட். ஸோ இண்டெக்ஸ்.சிஎஸ்எஸ்ன்றது இண்டெக்ஸ்.html விஷயம். இண்டெக்ஸ்.html என்ற அந்த விஷயத்துக்கான ஒரு கான்செப்டுக்கான சிஎஸ்எஸ். இங்க இருக்கிற இண்டெக்ஸ்.html அது இண்டெக்ஸ் சிஎஸ் தான் இது, அந்தந்த பேஜுக்கானது. இதெல்லாம் சிம்பிளிஃபைடா இங்கே இருக்க போது. நாம வேறு வேறு பேஜஸ் எப்படி உருவாக்கணும்னு பார்க்கும்போது அதில் கணக்கு கதைப்போம், ரைட். அடுத்த விஷயம் இண்டெக்ஸ்.js. ஸோ இண்டெக்ஸ்.jsன்றது இண்டெக்ஸ்.js, இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ் அது எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுது. பட் நாம கதைக்க போற விஷயம் மெயினாவே இங்கதான் app.js என்ற விஷயம் தான், ரைட். சரி, அடுத்த விஷயம் இப்போ நாம கதைக்கு போகிறது ஒரு சின்ன விஷயம் தான். அதையும் என்னென்னு கதைச்சிருவோம். திஸ் த திங், ரைட். ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்போ ஒரு ப்ராஜெக்டை நாம ரன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ் தான் எல்லாம் செய்ய போறோம். ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ் என்னன்னா, I will show you that, right. ஸோ உண்மையிலேயே ஒரு பேஜ், இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு பேஜ் எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு ஒரு மெனு பார், அண்ட் தென் ஒரு ஸ்லைட் ஷோ, அண்ட் தென் ஒரு அபவுட் அஸ் பேஜ். தென் அதுக்குள்ள கார்ட் வியூஸ்ல 3 கார்ட் வியூஸ் இருக்கு, ரைட். யூ நோ தட், ரைட். ஸோ இதுதான் ஒரு விஷயம்னு சொன்னா, இதுல எத்தனை கம்போனன்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இதுல இருக்கிறதுல இவர் ஒரு பெரிய கம்போனன்ட், இவையெல்லாம் குட்டி கம்போனன்ட்ஸ். தென் இவர் ஒரு கம்போனன்ட்ஸ். தென் இதுல ஒரு பேராகிராஃப் ஒரு பட்டன் இருந்தால் மேபி லைக் இவர் ஒரு கம்போனன்ட்ஸ். தென் இவையெல்லாம் ஒரு கம்போனன்ட்ஸ். தென் இவர் ஒரு கம்போனன்ட்ஸ். ஸோ இங்க எல்லாமே கம்போனன்ட்ஸ். இந்த கம்போனன்ட்ஸ் எந்த அமைப்புல வரப்போகுதுன்றது தான் நாம அப்ஜேஎஸ்லயும் லைக் அங்காலையும் கதைக்க போறோம். ஃபங்க்ஷனல் கம்போனன்ட், மெயின் கம்போனன்ட் அவளுடைய இவையெல்லாம் தனித்தனி கம்போனன்ட்ஸ். இந்த தனித்தனி கம்போனன்ட்ஸை நாம தனித்தனியா கிரியேட் பண்ணி திருப்ப நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம் ஒரு பேஜ்ல. ஸோ தட்ஸ் அ திங், லைக் நாம உண்மையிலே செய்யற விஷயம் வேற ஒன்றும் இல்லை. அப்ப நாம ஒரு பேஜுக்குள்ளே எவ்வளவு எழுத மாட்டா, இல்ல இதெல்லாமே தனித்தனி கம்போனன்ட்ஸ் தான். இந்த கம்போனன்ட்ஸ் நாம திருப்ப விரும்பின மாதிரி ரீயூசபிளும் பண்ணிக்கொள்ளலாம், லைக். ஸோ தட்ஸ் அ திங். அப்ப நம்ம இங்க செய்ய போற விஷயம் பேசிக்கா சொன்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாம இதைத்தான் நாம செய்ய போறோம். அப்ப இதுக்கேற்ற மாதிரி தான் நாம ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு பேசிக்கா சொன்னா ஒரு விஷயத்த நாம ஆப் யூஸ் பண்ண போறோம். இப்ப ஃபங்க்ஷன் ஒரு ஒரு சிம்பிள் கான்செப்டை கொண்டு வருமே, ஒரு ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் ரெண்டு கொண்டு வரதா இருந்தா அது எப்படி கொண்டு வருது அப்படின்னு வரும்போது அது ஆர்எஃப்சின்னு சொல்லுவோம், ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட். ஸோ பேசிக்கா ஒரு ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி தென் அதுக்குள்ளதான் நாம என்ன செய்வோம், சிம்பிளி லைக் எங்களோட ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ நாம அதை செஞ்சு பார்த்தோம், ரைட். ஸோ சிம்பிள் திங் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதை கேட்க வந்துட்டேன் இப்போ நான், ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் அல்லது அதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸை வச்சு அல்லது இன்றைக்கு கிளாஸுக்கு வாரதுக்கு முன்னாடி ப்ராஜெக்டை ட்ரை பண்ணி ரன் பண்ணினாக்கள் அல்லது ரன் பண்ண ட்ரை பண்ணி இல்லை சார் இன்னும் ரன் பண்ணலன்றாக்கள் என்ன இஷ்யூ வந்துச்சு, என்ன கன்செப்ட் வந்துச்சுன்னு எனக்கு ஒருக்கா தெரியப்படுத்துனீங்கன்னா தென் ஐ வில் ஷோ யூ தட் லைக் என்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன செய்யலாம், அது ஷோட் அவுட் பண்ணேன்னு சொல்லுவேன். ஐ வில் கிவ் யூ லைக் ஒரு 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 5 minutes ஆரன். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் லைக் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஒன்று மேன் குரூப்ல போடலாம். உங்களோட அந்த இஷ்யூவை நான் அதை வேணுமெண்டா அதை ஷோட் அவுட் பண்ணி காட்டிட்டு அதாவது ப்ராஜெக்டே ரன் ஆகுது இல்லை என்றார்களுக்கு அதை ஒரு ரன் பண்றதுக்கு எப்படின்றதை கதைச்சிட்டு தென் நான் அடுத்த சாப்டருக்குள்ள வரேன். அதாவது ஃபங்க்ஷனல் கம்போனண்ட்டை கவுண்ட் பண்ணி கொண்டு வரது. அதுக்கு கிவ் 5 minutes. யாருனாலும் சரி மெசேஜில் போடுங்க அல்லது chatல போடுங்க.
அதுக்குனாலும் சரி ஏன்டா அன்னைக்கு கணக்கு பேர் கேட்ட மாதிரி இருந்துச்சு அது. சார் இது ரன் ஆகல, அது ரன் ஆகலன்ட்டு. அது அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா இப்போ என்ன ரன் ஆகலன்ட்டு அது என்னது, அப்படி என்னது வச்சிருக்கீங்க இன்னும் ரன் பண்ண ஆகலன்னு எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் ரன் ஆச்சுதா அல்லது இன்றைக்கு தான் செஞ்சு பார்க்கணுமா? கணக்கு பேர் என்பிஎம் வேலை செய்யாட்டி நான் சொல்லியிருந்தேன் என்பிஎக்ஸ் ட்ரை பண்ணுங்க, என்பிஎக்ஸ் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை ரெண்டுமே ரன் பண்ணாலும் வேறு ஏதாவது இஷ்யூஸ் மாதிரி மாதிரி காட்டுச்சுன்னா உங்களுடைய பாலிசி விஷயங்கள் இருக்கா பாருங்க. பாலிசி விஷயம் மீன்ஸ் லைக் எக்ஸிகியூஷன் பாலிசிஸ், அதுலயும் இருக்கா பாருங்க. எக்ஸிகியூஷன் பாலிசிஸ் சர்ச் பண்ணா காட்டும் உங்களுக்கு. லைக் என்னடா ஒரு யூசரா உங்களால வந்து என்பிஎக்ஸ் கமாண்ட்ஸ்களை வந்து ட்ரை பண்ணலுமா அப்படின்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் சில பேருக்கு விண்டோஸ்ல. ஸோ அது ஓகேயா இருக்காண்ட ஒருக்கா சேஞ்ச் பண்ணாலும் வேலை செய்யும். ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் தாண்டி உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யலைன்னு சொன்னா அதை தாண்டியும் என்னன்னு சொல்லி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. நான் அப்படின்னா லைக் அதையும் ஒருக்கா காட்டுறேன். ரைட், அதையும் நான் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அது ஒரு இஷ்யூ இல்லை, பட் திஸ் தனி சரிதானே? ரைட். ஸோ ஓகே ஃபைன். ஸோ என்னென்னு பார்த்துருவோம். சரியா? அப்போ நாம சாப்டருக்குள்ள வருவோம். அடுத்த விஷயம், அப்போ நாம இப்போ வந்து கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம். கம்போனன்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நாம சொல்ற செக்ஷனோ டிவிஷனோ பேஜோ ஏதோ ஒரு சம்திங் நாம ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம். அப்போ நான் சொன்னேன் எஸ்ஆர்சிக்குள்ள தான் கை வைக்கணும், எஸ்ஆர்சிக்குள்ள தான் கை வைக்கணும். வேற இதுக்குள்ள இப்போதைக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். லைக் ஓகே. ஸோ ஏன்டா இப்போ லைக் உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் ஜேஎஸ் சில பேர் நினைச்சிருவீங்க. ஸோ இண்டெக்ஸ் ஜேஎஸோ அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லைக் எல்லாமே இங்க வந்து ஒரே ஆள் தான். இங்க ஒரு ஆள் தான் யாரு, உங்களுக்குரிய இன் app.js. ஸோ app.js என்ற ஒரு விஷயம் இருக்கத்தக்கன நான் எஸ்ஆர்சிக்குள்ள வரேன், ரைட் கிளிக் பண்றேன், நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸோ நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ண என்னடா ப்ராப்பரா அது வச்சிருந்தா பெட்டர். ஸோ அது பெட்டர். ஸோ அதுக்காகத்தான் அப்போ நாம வந்து இங்க இதுக்குள்ள யூஸ் பண்ண போறோம் என்னது கம்போனன்ட்ஸ், ஹெடர் ஃபைல்கள், ஸ்லைடர் ஃபைல்கள், ஃபூட்டர் ஃபைல்கள் அப்படின்னு வச்சிருக்க வேண்டும் இப்போ. ஸோ ரெண்டு விஷயம் கொண்டு வர போறோம், ஹெடர் ஒன்றும் ஃபூட்டர் ஒன்றும் வேணும். எனக்கு ஒரு எம்டி பேஜுக்கு ஹெடரும் ஃபூட்டரும் வேணும். ஸோ அப்போ நாம செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா லைக் கம்போனன்ட்ஸ் ஒரு பேர் வைக்க போறோம். முதல் இது வளமையா வைக்கிற பேர்கள் தான். சும்மா இப்போ இந்த இட்ஸ் லைக் அது ரிசர்வ் வேர்ட் கீவேர்ட்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. லைக் components and diagram, COMPONENT. That's the thing, right? It's a simple pair, but meaningful பண்றதுக்காக. ஸோ கம்போனன்ட்ஸ் சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சிருக்காங்க. இந்த கம்போனன்ட்ஸுக்குள்ள லைக் எஸ்ஆர்சிக்குள்ள கம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள நான் ரெண்டு விஷயம் கொண்டு வர போறேன். ஸோ ரெண்டு விஷயம் கொண்டு வர போறோம். முதலாவது விஷயம் வந்து இட்ஸ் லைக் நியூ ஃபைல் ஹெடர் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் கம்போனன்ட். ஸோ ஜேஎஸ்எக்ஸ் சொல்லுவோம். ஸோ இங்க நான் ஆர்எஃப்சி அடிக்கிறேன். ஸோ ஆர்எஃப்சி அடிச்சு என்டர் கொடுத்துட்டா ரைட். ஸோ ஹெடர் ஃபைல் ஸ்கிரிப்ட் ஃபைல் இஎஸ் ஃபைல்கள் எடுக்கும்போது சில டைம் ரெண்டு விதமான ஃபைல்கள் எடுக்கும். என்னென்னு பார்த்துருவோம். யா. ஸோ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் ஷார்ட் கட் வந்து வேலை செய்யல. இப்போ நாம தான் டைப் பண்ணுவோம். சரி ஓகே ஃபைன். ஸோ அதை என்னதுக்காக சொல்லிடுறேன். என்னன்னு சொன்னா என்னுடைய இதில் பிளக்கின்ஸ் நான் போடலை, பிளக்கின்ஸ் போடலை. உங்களுக்கு நான் சொன்ன எந்த பிளக்கின்ஸும் போடலை. நான் சொன்ன பிளக்கின்ஸ் நீங்க போட்டுருப்பீங்களா இருந்தா, ஐ மீன் லைக் ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்களா இருந்தா நான் சொன்னதை செய்யுங்க. ஆர்எஃப்சி ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ன்றதுக்கு ஆர்எஃப்சி ஒரு ஷார்ட்கட். நீங்க ஜஸ்ட் என்டர் அடிச்சுட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் படிக்க போற கோடிங்கே வரும். ஸோ அதான் விஷயம். ரைட். பட் இதுல ஒன்றும் செய்யலாது. நான் அந்த ஸ்னிப்பெட்ஸ் ஃபைல்கள் எந்த எக்ஸ்டென்ஷனும் போடலை. ஸோ ஒன்றும் செய்யல. அப்போ நம்ம தான் டைப் பண்ணணும். ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ ஹெடர் டாட் ஜேஎஸ் ஒரு விஷயம் எடுத்திருக்கோம். ஸோ ஹெடர் டாட் ஜேஎஸ் ஃபைலில் நாம தான் என்ன சொல்றது, இட்ஸ் லைக் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம், ஒரு கோடிங்கை கிரியேட் பண்ணுவோம். என்ன கோடிங்னு சொன்னா இட்ஸ் லைக் சிம்பிள் திங் தான். இந்த ஃபைல்கள் வேற ஒன்றும் இல்லை. சாரி, ஜேஎஸ் அழிச்சிருக்கேன். ஜேஎஸ்எக்ஸ் components new file header.jsx.
ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் கம்போனன்ட் 5. ஸோ இங்க அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டிருந்தா ஆர்எஃப்சி அடிச்சா அந்த விஷயம் வந்திருக்கும், பட் வர இல்லை. சரி, ஒன்றும் செய்யல, ரைட், அது இருக்கட்டும். ஸோ நீங்க எக்ஸ்டென்ஷன் போட போடுங்க, நான் எக்ஸ்டென்ட் போட விரும்புறது வேண்டாம் இதுல. சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ESLint. சரி, நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க எந்தெந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லி. ESLint முதலாவது இன்ஸ்டால் பண்றேன், ரைட். And then Protea ESLint, right. Right. ஸோ ப்ரிட்டியர்லயே கணக்கு இருக்கு, ப்ரிட்டியர் கோட்ஸ்ல இருக்கு, ப்ரிட்டியர் கோட் ஸ்னிப்பர்ஸ் இருக்குது. பட் அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ரெண்டா நீங்க ESLint கொடுக்கும்போதே கணக்க வேர்ஷன் வரும். பட் ஆனா அது இல்லாம இல்ல, நான் இன்ஸ்டால் பண்றதுல மட்டும் கொடுத்தா சரி, பேசிக்கா. ரைட். ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர் தான் ப்ரிட்டியர் ESLint இல்ல, ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர். இன்ஸ்டால், இன்ஸ்டால். அண்ட் தென் ESLint இன்னொரு வெர்ஷன் இருக்கு. ஸோ ESLint, ESLint இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ப்ரிட்டியர் ஓகே. ESLint 7 நினைக்கிறேன். ESLint ஐ திங்க் ES 7, யா. ஸோ இதுக்குரிய கோட்டுக்குரிய ஸ்னிப்பர்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த இவங்களுக்குரியதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளும். And then ES7 React code snippets. Okay, so, and then React extensions. So React extensions la கணக்கு இருக்கு, but simple React snippets it's enough. And path intelligence. Right. So RFC. இப்போ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனண்டா இது வேலை செய்யும். ஸோ தட்ஸ் திங், ரைட். ஸோ அது போட்டிங்கன்னா ஈஸி உங்களுக்கு, ரைட். ஸோ தட்ஸ் திங். நான் இதில் என்னுடைய இந்த மிஷின் செட்டப்ல நான் போட்டு வச்சிருக்கேன், அதான் விஷயம். சரி, ஓகே. ஸோ விஷயம் விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் நம்ம வளமையாக கம்போனன்ஸ் ஒரு ஃபோல்டர் அது கிரியேட் பண்ணது, இட்ஸ் பெட்டர் திங், ரைட். ஸோ நான் முதலே சொன்னதான், என்னோட இன்டர்ன்ஸ்ல இருக்கிறாங்களும் இதில் இருக்கீங்க நம்புறேன், ரைட். ஸோ உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னன்னு சொன்னா, ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, the first thing you should be stick with proper folder structure. ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இல்லாமல உள்ளுக்கு போகாதீங்க. ஏன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு வசதி கேட்ட மாதிரி நீங்க அப்பப்ப இல்ல இடப்பு போய் சர்வ் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு போயிருவீங்க, ரன் ஆகுது. பட் உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் நிற்க போறது இல்லை. அங்க கோட் ரிவ்யூவர் இருப்பாங்க, கோட் ஒர்க் த்ரூ பண்ணுவாங்க. சிங்கிள் கோட் ரிவ்யூல இருந்து டீம் ஒர்க் கோட் ஒர்க் த்ரூல இருந்து QA டீம்ல இருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் பாக்குறதுல இருந்து கோட் ஹோஸ்டிங் பண்றதுல இருந்து இத்தனை பேர் பார்க்க உங்களோட கோடிங்க. அவங்க எல்லாம் அதை புரிஞ்சு வெஞ்சு எல்லாம் செஞ்சு முடியறதுல போயிடும், அங்க ஷெடியூல் ஓவர் ரன் ஆயிரும். ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு ப்ராஜெக்ட சரியா கொடுக்குற ஒரு நபரா, ஒரு சரியான பெர்ஃபெக்ட் டெலிவரியா இருக்கிறீங்கன்னா, நீங்க முதல் செய்ய வேண்டியது ப்ராஜெக்ட சரியான முறையில கொமெண்ட்ஸ் அடிக்கிறது, சரியான முறையில ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பண்றது, சரியான முறையில் நேமிங் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியலா அது ஒரு அவ்வளவு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான விஷயமா இல்லாட்டியும், ஸோ தட் இஸ் த மெயின் சிக்னிஃபிகன்ட் பார்ட் in your coding. That's the thing, right? So you just need to focus and stick on that, right? So ஒரு ஒரு கம்போனன்ட் ஒரு விஷயம் உருவாக்குறது இப்படித்தான். நம்ம ஒரு ரியாக்ட் கம்போனன்ட், அப்ப ரியாக்ட் கம்போனண்டா என்னன்னு சொல்லிட்டேன். கம்போனன்ட் ஒரு விஷயம் பேசிக்கா நாம இட்ஸ் லைக் சிம்பிள் திங். லைக் இப்போ நாம இது கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுல எங்களுக்கு லைக் ஒரு ஒரு சின்ன ஒரு டிவிஷன் ஒரு விஷயம் தான் நம்ம செய்ய போறோம். இட்ஸ் லைக் என்னன்னு சொன்னா, ஒரு டிவிஷனுக்குள்ள ஒரு ஹெடர் ஒன், ஸோ ஹெடிங் ஒன்னு சொல்றோம். ஸோ வெல்கம் டு ஒர்க். சரி,
ஸோ இப்போ ஒரு ஹெடர் ஒரு டிவிஷன், இந்த டிவிஷனுக்குள்ள ஒரு ஹெடிங் இருக்க போகுது. தட்ஸ் திங். ஒரு ரியாக்ட் காம்போனன்ட் ஜஸ்ட் ஒரு ஹெடிங் வச்சிருக்க போகுது. இதுக்குள்ள நாம எத்தனை எழுதலாம், ஹெடிங் எழுதலாம், இமேஜ் போடலாம், என்ன செய்யலாம். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ தட் ரைட் ஹவு டு டூ தட். இன்றைக்கு அது மட்டும் தான். அப்ப நான் ஜஸ்ட் சொல்றேன். அப்போ ஒரு பேசிக்கான விஷயம், இப்ப நாம வந்து இந்த ஒரு ஹெடர் என்ற ஒரு விஷயத்தை நாம லைக் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஒரு டிவிஷனை லைக் இவ்வளவு தான் நாம இங்க செய்யறது. லைக் அண்ட் தென் இன்னொரு கம்போனன்ட் நான் கிரியேட் பண்ண போறேன், நியூ ஃபைல். ஸோ இதை நான் ஃபூட்டர் வைக்கிறேன். ஸோ ஃபூட்டர் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ லைக்வைஸ் பிஃபோர் வி ஜஸ்ட் நீட் டு ரைட் ஆர்எஃப்சி ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் அண்ட் என்டர் இட். என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த அதுக்குரிய ஃபூட்டருக்குரிய கன்செப்ட் வர போகுது. அண்ட் தென் இங்க வந்து நான் ஒரு இட்ஸ் லைக் ஃபூட்டர். இப்போ HTML5 வேண்டா என்ன, சாரி guys. ஸோ ஃபூட்டர் என்ன, ஸோ ஃபூட்டர் அடிக்கலாம் என்ன, யூ நோ தட் ரைட். ஸோ ஃபூட்டர் HTML5ல வந்து ஃபூட்டர்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு தானே. ஸோ ஃபூட்டர் ஒரு செக்ஷன், ஐம் ஜஸ்ட் என்ட்ரிங் இட். அண்ட் just going to type it like ஒரு பேராகிராஃப் உண்டு. அந்த பேராகிராஃபுக்குள்ள லைக் காப்பிரைட் ரைட். காப்பிரைட்டுக்கு என்ன, சிபி பையா, ஐ மீன் லைக் சிஓபி பை semicolon, right? And then 2025 workers private limited. Okay, so rights reserved. ஸோ தட்ஸ் அ திங் ரைட். ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோ சும்மா நான் இது அவ்வளோதான். நான் ஜஸ்ட் ஷோ பண்றதுக்காக மட்டும்தான். இதுல எந்த டிசைன் இருக்காது. பட் திஸ் த திங். ஸோ ஆல் ரைட் ரிசர்வ்ட்னு சொல்லி சும்மா ஒரு கன்செப்ட், ஒரு கண்டென்ட் மட்டும், நான் எலிமெண்ட் இதில் போடுறது எப்படின்றது மட்டும் தான் கதைக்கிறேன். வேற ஒன்றும் நான் இதை செய்யலை. லைக் இப்போ நான் வந்து 2 கம்போனன்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ app.js-க்கு போறேன். இந்த app.js நான் இதை முதல் ரன் பண்ணி கொள்றேன். ரைட். ஸோ npm start. ஸோ npm ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கம்பைல்ட் ஆகிட்டு ஸோ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இப்போ நான் இந்த டிவிஷன் இருக்கிறது தான், இந்த டிவிஷன்ன்ற இந்த கன்செப்டுக்குள்ள இட்ஸ் லைக் இருக்கிற இந்த ஹெடர்ன்ற இந்த விஷயங்கள்லாம் இருக்குது தானே, இதுலவே நான் தூக்குறேன், சர்வ் பண்றேன். இப்போ இது எல்லாம் இப்படி காட்டும், இந்த வார்னிங் எல்லாம் காட்டும். ஏன், நான் ஒன்றும் யூஸ் பண்ணலன்றதுக்காக, லைக் அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டேன்டா, நான் சேவ் பண்ணும்போது ஓகே, ஒன்றும் இல்லை. சரியா, அது ஒன்றும் இல்லை. நீங்க டிஃபைன் பண்ணியும் டிக்ளேர் பண்ணியும் அதை யூஸ் பண்ணலன்றதுக்காக ஒரு வார்னிங் காட்டுது, அவ்வளவுதான். சரியா, ரைட். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ண லைக் ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ கிளியர். ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்டா, இப்போ நான் எனக்கு மேலே ஹெடர் வரப்போகுது, கீழே ஃபூட்டர் வரப்போகுது. தட்ஸ் திங். ஸோ ஹெடர்ன்ற ஒரு விஷயம் வரப்போகுது, ஃபூட்டர்ன்ற ஒரு விஷயம் வரப்போகுது, அவ்வளவுதான். அப்போ நான் ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்றேன், ஹெடர் கொடுக்குறேன். ஸோ ஹெடர்ன்ற ஒரு 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 பேசிக்கான விஷயம் தான். ஸோ ஹெடர். ஸோ திஸ் இஸ் த திங், ஹெடர்ன்ற ஒரு விஷயம். ஸோ ஹெடர்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரேன். அண்ட் தென் ஃபூட்டர்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரேன், சர்வ் பண்றேன். ஜஸ்ட் ஸோ சரி, ஹெடர்ன்றதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ ஹெடர்ன்றதை எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸோ எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு விஷயம் முக்கியமானது. எக்ஸ்போர்ட்ன்றது இட்ஸ் லைக் ஏன்னு சொன்னா, சில டைம் எக்ஸ்போர்ட் பண்ணாட்டி அந்த கம்போனன்ட் அங்கே வேலை செய்யாது. தட்ஸ் அ திங். சரிதானே. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டா ஹெடர்ன்றது. கேபிட்டல் கேபிட்டல் footer. Okay. Right. So this is the thing. I'm just okay, open பண்றேன் app.js. ஓகே, இந்த ஹெடர்ன்றது இங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ இங்க அக்செப்ட் பண்ணலன்றதுக்கு ரீசன் ஒன்று தான், ஆட்டோமேட்டிக்கலி அதை இம்போர்ட் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கலி இம்போர்ட் பண்ணிருக்கணும், இம்போர்ட் பண்ணல. ஸோ இம்போர்ட் பண்ணோம்னா நாம ஒரு விஷயத்தை செய்யணும், இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ தட்ஸ் அ திங், ரைட். ஸோ இம்போர்ட்ன்றது ஒரு விஷயம் இல்லை, ஜஸ்ட் இம்போர்ட் பண்றீங்க ஹெடரை. ஸோ ஹெடர்ன்ற கம்போனன்ட். அண்ட் தென் அதே மாதிரி இம்போர்ட் பண்றீங்க ஃபூட்டர். ஸோ ஃபூட்டர்ன்ற கம்போனன்ட். ஸோ நீங்க இப்போ வந்து யூ கேன் ஹெடர்ன்ற கம்போனன்ட். ஸோ ஹெடர்ன்ற கம்போனன்ட் அண்ட் தென் ஃபூட்டர்ன்ற கம்போனன்ட். That's the thing. So header and footer. So this is the thing. Header
போட்டோம் ஆட்டோமேட்டிக்கா அது அதுக்குரிய கண்டென்ட் தரப்போகுது. ஸோ இதே மாதிரி நீ நடுவில் நாம பிரிச்சு ஒரு கண்டென்ட்டா போய் கொண்டிருக்கலாம். ஸோ தட்ஸ் திங். ஸோ இப்போ ஹெடர் என்ற ஒரு விஷயத்த அமைச்சேறது சரிதானே. ஸோ பேசிக்கான விஷயம் இங்க கேபிட்டல் ஸ்மால் அது பிரச்சனை இல்லை. அது நான் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்போர்ட் பண்ணலன்னு நினைச்சேன். பட் நான் அங்கே இம்போர்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால அந்த விஷயம் மற்றபடி ஓகே தான். ரைட். இங்க கேபிட்டல் ஸ்மால் நீங்க வச்சிருக்கீங்கன்றது அது உண்மையிலேயே ஆக்சுவலி அது இஷ்யூ இல்லை. ரைட். பிறகு அதை பிறகு நீங்க ஜோதிச்சு ஒருவேளை இப்படித்தான் போட்டோமா அப்படின்னு நீங்க ஜோதிச்சிங்கன்னு சொன்னா ஆக்சுவலி அப்படி போடுறது உண்மையிலேயே எதுக்காக பிரிச்சு காட்டுறதுக்காக. நாங்க பிரிச்சு காட்டுறதுக்காக நான் நீங்க அப்படி பிரிச்சு காட்டல. ஸோ அதனால அது ஓகே தான். சில டைம் எங்களுக்கு அப்படி கொலாப்ஸ் வந்தா மட்டும். ரைட். அப்படி மட்டும் காட்டலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ லைக் ஓகே கிளியரான்னு கேட்குறேன். சில விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்றது எனக்கு இன்றைக்கு உடனே தெரியாது. பட் நீங்க தான் எனக்கு சொல்லணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்குன்னு சொல்லி. இப்படித்தான் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. சரி தானே. ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரன் ஆகுது அண்ட் இப்படி தான் நம்ம கம்போனன்ட்ஸை யூஸ் பண்ண போறோம். கணக்கு விஷயம் செய்யலாம். இனி நாம ஒரு சிங்கிள் பேஜை ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். நான் அது எப்படின்னு சொல்றேன். சரிதானே. பட் திஸ் த திங் இப்படி தான் நம்ம ரன் பண்ண போறோம் என்ற விஷயத்த காய்க்கிறோம். ஸோ யா நீங்க தான் எனக்கு சொல்லணும் கிளியரா என்ன மாதிரி என்ன விஷயம்னு சொல்லி நீங்க தான் எனக்கு சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி வேற இருக்காது டவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேபிட்டல் ஸ்மால் விஷயங்களை விடுங்க. அதுக்கு முன்னாடி ரன் ஆன வரைக்கும் ரன் ஆன வரைக்கும் யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்குறேன். எனிவன் ஒரு 1 மினிட் தரேன். ஏதாவது கேட்க இருந்தால் கேட்கலாம். யாராவது எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் ரன் ஆகுறது, ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் கம்பவுண்ட் கிரியேட் பண்றது, ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர், ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்றது, ஐ மீன் லைக் பேக்கேஜ் இனிஷியலைஸ் பண்றது, ஜேசன் ஃபைல்கள், அதோட ஹேண்ட்லிங்ஸ், லைக் இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியரா யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா லைக். இதுல ஒரு விஷயம் நான் அது சொல்லணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்டுட்டு சொல்லலாம் தான் நான் அது சொல்லலாம் இருக்கேன். இதுல இந்த இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஹெடர் இம்போர்ட் பண்ணிருக்குது. கேபிட்டல் ஸ்மால் மாத்தினதால ஒரே ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன எங்கிட்ட ஏற்கனவே அது மாதிரி டக் இருக்கு. அதனால அது என்ன செய்யுதுன்னா அதை எடுத்துக்கொள்ளுது ஓவர் ரைட் பண்ணி. ஸோ அதனாலதான் அப்ப அங்க ஹெடர் கேபிட்டல் ஸ்மால்ல போட்டா தான் நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ அப்படியான இஷ்யூஸ் வரும்போது அந்த கேபிட்டல் ஸ்மால கவனிச்சுக்கொள்ளுங்க. அதான் சொல்ல வந்தேன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு அந்த டவுட்டுகள் என்ன இருக்கான்னு கேட்டு மாட்டா ஒருத்தர் வாயை கூட திறக்கல. Right. At least like just put on a message like if there are any issues like just let me know like ஓகே இருக்கா உங்களுக்கு விளங்கிச்சுதா இல்லையா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா விளங்கல ஏதாவது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அப்படின்னு கேட்கு. இஃப் எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை நோண்டா ஓகேன்னு போடுங்க. தட்ஸ் திங் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஒரு ஆளுக்கு ஓகே. மிச்சம் 11 பேருக்கு. ரெண்டாவது ஆள் ஓகே. மூன்றாவது ஆள் ஓகே. இல்ல நீங்க டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் விளங்கப்படுத்துறேன். எனக்கு அதுல இஷ்யூ இல்ல. பட் கேளுங்க. ஓகேனா கேளுங்க. இல்லாட்டி ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க. அதான் அதான். இல்ல டவுட் கேட்கலாமா இல்லையா பிரச்சனை என்ன இதா அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. விளங்காமல நீங்க அடுத்த நாள் நின்று திருப்ப நாளைக்கு விளங்கலன்னு சொன்னாதான் பிரச்சனை உண்மையிலேயே. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சார் ஃபங்க்ஷன் கம்போனன்ட் நின்றுட்டு எனக்கு தெரியல என் ஐடியாண்டா முடிஞ்சு கதை. ஏன்னா நான் இந்தியன் கிளாஸ் அப்படியே திருப்ப நாளைக்கு அடுத்த நாள் அந்த அந்த நாளும் கதைக்கணும். அதான் உண்மையிலேயே தலையடியா மாறும். ஸோ அதனால அன்னன்னைக்கு விளங்காத அன்னன்னைக்கு நீங்க கேட்டுட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு. ரைட். ஓகே. இந்த கேபிட்டல் ஸ்மால் விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது அதுதான் கடைசியில் நான் இப்போ அதை நானும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே தான். ஸோ தட்ஸ் திங் ரைட். இந்த ஹெடர் ஃபுட்டர் பிரச்சனை ரைட். ஸோ அந்த டெக் என்ற ஒரு விஷயத்துல நாம டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்றது யூ நோ தட் ரைட் கேஸ் சென்சிட்டிவ்.
ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஹெடர் ஃபுட்டர்ன்ற ஒரு விஷயத்த. அப்போ இங்கே நீங்கள் பேர்களை மாற்றிக்கொண்டீங்கன்னா சரி, வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இந்த விஷயம் கிளியராக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இஃப் எனி இஷ்யூஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் ஓகே ஃபைன். அடுத்த கிளாஸ்ல நான் அடுத்த கிளாஸ் ஒரு டாப்பிக்கை தான் கரைக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் அதனால தான் அதுக்கு முன்னாடி டவுட் என்ன இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் ஓகேன்னு சொன்னால் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாம ஞாயிற்றுக்கிழமை 7 o'clock இதை இன்னும் டீப்பாக கதைப்போம். சரியா? And then take care. Bye bye. Have a good night, guys. You can take a leave. Yeah.